அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ரைட், எங்களோட அடுத்த 6வது யூனிட்டுக்குரிய பகுதிக்குரிய ரிவிஷன் கிளாஸ் ஜெனடிக்ஸ் பகுதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏற்கனவே நாங்கள் யூனிட் 1ல இருந்து இது வரைக்கும் 5 யூனிட் வரைக்கும் ரிவிஷன் பேப்பர் செஞ்சிருந்தோம். இது 6வது யூனிட்டுக்குரிய கிளாஸா இருக்குது. சார், இதுல முதலாவது கிளாஸ். ரைட், இதுல நான் உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு ஜெனடிக்ஸ்ல முதலாவது பகுதி நாங்க அதாவது பிறப்புரிமை கலை சொற்கள் சம்பந்தமாகவும் அதே போல சோதனை கலப்பு சம்பந்தமாக மெண்டலின் முதலாவது விதி 2வது விதி சம்பந்தமாக ஒரு பகுதியாக உங்களுக்கு கேள்வி போட்டிருக்கேன். இன்ஷால்லா நாளைய கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மெண்டலோட பெருக்கல் விதி கூட்டல் விதி சம்பந்தப்பட்ட கேள்விகள் போடுவேன். அதுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வம்சவழி அட்டவணை சம்பந்தமாக கேள்வி போடுவேன். இப்படி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு வச்சிருக்கேன் கேள்வியும். அதே நேரத்துல யூனிட் 5க்குரிய எஸ்ஏல நான் உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அனிமல் டிஷ்யூல இருந்து கழித்தல் தொகுதி வரைக்கும் எக்ஸ்கிரீஷன் அது வரைக்கும் உள்ள பகுதியில எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஏ உங்களுக்கு 10 இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ இதான் இந்த எங்களோட யூனிட் 6 உள்ள கிளாஸாக இருக்கும். எஸ்ஏ யூனிட் 5 போகும். அதே நேரம் ஜெனடிக்ஸ் உரிய எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் கேள்விகள் போகும். முதலாவது கேள்வி பார்ப்போம். முதலாவது கேள்வி பிறப்புரிமை கலை சொற்கள் சம்பந்தமாக வரப்பட்ட ஒரு வினா உண்டு. இது ஒரு பாஸ்ட் பேப்பர், அதாவது புதிய பாடத்திட்டத்துல வரல, பழைய பாடத்திட்டத்துல வந்த ஒரு கேள்வி ஒன்றுதான். அது வரவும் மேலும் புதிய பாடத்திட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கேள்வியில. முதலாவது கேள்வி பாருங்க. எங்களுக்கு என்னென்ன பிறப்புரிமை கலை சொற்கள் தெரியணும்ன்றத நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சோ நான் அதை சொல்றேன், நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொரு பிறப்புரிமை கலை சொற்களுக்கும் பிள்ளைகளா வரைவிலக்கணங்களை கட்டாயம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. உதாரணங்கள் இருந்த உதாரணங்களோட வரைவிலக்கணங்களை கட்டாயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. மிக முக்கியமாக அதுல ஒன்றுதான் இந்த பரம்பரை அழகு என்ற என்ன என்ற சம்பந்தமான வரைவிலக்கணம். அதே போல பிறப்புரிமை இயல்பு, பிறப்புரிமை பண்பு கூறு, அதே போல எதிர்வு, அடுத்தது ஆட்சியான எதிர்வு, பின்னடைவான எதிர்வு, ஓரினநுகம், பல்லினநுகம், உறழ்வு பண்புக்கூறு, ஒற்றை கலப்பு பிறப்பு, ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம், இரட்டை கலப்பு பிறப்பு, இரட்டை கலப்பு பிறப்பாக்கம், சோதனை கலப்பு. சோ இது சம்பந்தம். அதே மாதிரி தூய வழி விருத்தி, P1 சந்ததி, F1 சந்ததி, இது சம்பந்தமான வரைவிலக்கண கட்டாய பிள்ளைகளா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இதான் அடிப்படை பிறப்புரிமை கலை சொற்களை வரக்கூடிய முக்கியமான பகுதி. சரி, அதுலதான் ஒன்றுதான் இங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், இயல்பு ஒன்று சம்பந்தமான ஒரு வகையான எதிர்வுகளை மட்டும் கொண்ட பிறப்புரிமை. இப்ப அவங்க ஒரு வகையான எதிர்வு மட்டும் கொண்டிருக்கிறாங்க. முதலாவது எதிர்வுண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அடிப்படையில. எதிர்வுண்டா என்னன்னு எதிர்வு முதலாவது உங்களுக்கு தெரியணும். எதிர்வுண்டா என்ன? எதிர்வு சொல் அதாவது பரம்பரை அழகு ஒன்றின் மாற்று வடிவங்கள் சொல்லலாம். பரம்பரை அழகு ஒன்றின் மாற்று வடிவம். உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு பைசம் சட்டைவத்து எனக்கு தெரிஞ்ச உதாரணம். பைசம் சட்டைவம், தோட்டத்து பட்டாளி தாவரம். பைசம் சட்டைவம் சயின்டிபிக் நேம், இது சொற்பெயர். இதுல ஒரு பைசம் சட்டைவம் எடுத்தோம்னா அதுல பூவின் நிறம் என்று எடுத்தோம். பூவின் நிறம், பூவின் நிறத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் பூவின் நிறம், இது ஒரு பூவின் நிறம் என்பது ஒரு பரம்பரையில் தீர்மானிக்கக்கூடியது, ஒரு பரம்பரை இருக்கக்கூடியது. இதுல எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க பூவுல பைசம் சட்டைவத்துல 2 வகையான நிறங்கள் சம்பந்தப்படுது. ஒன்று ஊதா நிறப்பு சம்பந்தம், ஊதா பூ ஒன்று சம்பந்தப்படுது. இன்னொன்று வெள்ளை, ஊதா வெள்ளை. இந்த பூவின் நிறம் என்ற அந்த பிறப்புரிமை உரிய ஒரு
பரம்பரை யார் அது இல்லையா? யாரு காய்ச்சி கொண்டிருக்கிற குழப்பம் சரி யாரோ யாரோ குழப்பமாயிருச்சு விலங்கள பிள்ளை குழப்பமாக்கி இருந்துச்சு சரி யாரோ யாரோ குழப்புறேன்னா ஆம் சார் ஒன்று படிக்கிறவங்க உண்மையிலே இது முதலாவது கிளாஸ் ப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். படிக்கிறவங்கள இருந்தா பிரயோசனப்படுங்க. படிப்பை குழப்புறவங்க இருந்தால் அது உங்களுக்கு தெரியுதுனே, கற்பவனுக்கு உதவியாக இருக்கவனா இருக்கணும். மூன்றாவது இருக்காங்கன்னு சொல்லி கிடக்கு. ஸோ அதுல மூன்றாவது இருக்கிறாள் விளையிட்டு போய்த்திருங்க. சரிதானே? தேவையானாக்கள் இருக்கான் படிக்கக்கூடிய, விருப்பம் இல்லாமல் போலாம். சரி, பைசம் சட்டையில எடுத்தீங்கன்னு சொன்னால் பூவின் நிறத்துல நாங்க சொன்னோம் இது ஒரு பிறப்பிரிமை இயல் கொண்டு பரம்பரையில கொண்டால் தீர்மானிக்கப்படுது. ஒரு பரம்பரை கொண்டு தீர்மானிக்கப்பட்டது. அதுல ஊதாப்பு வெள்ளைப்புன்ற 2 பண்பு கூறுகள் இருக்குது. ஊதாப்புக்கு நாங்க கேபிட்டல் பி எடுக்கிறோம், எதிர்ப்பு வெள்ளைக்கு ஸ்மால் பி. சரிதானே? அதை நாங்க சொன்னோம் இது பூவின் நிறம் என்பது ஒரு பரம்பரை அளவுக்குரிய ஒரு இயல்பு. அது ஊதாப்பு வெள்ளைப்பூ மாற்று வடிவம், இதைத்தான் நாங்க எதிர்ப்பு. எதிர்ன்றது ஒரு பரம்பரையில வந்து மாற்று வடிவங்கள் தான் எதிர்கள். அப்ப எதிர்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. பரம்பரையில மாற்று வடிவம், பரம்பரையில ஒன்றின் மாற்று வடிவம், பரம்பரை அல்ல ஒன்றின் பரம்பரை அல்ல ஒன்றின் மாற்று வடிவம், பரம்பரை அல்ல ஒன்றின் மாற்று வடிவம், மாற்று வடிவம். பரம்பரை ஒன்றின் மாற்று வடிவம். அதுல நாங்க சொன்னோம் இல்ல கேபிட்டல் பி ஒன்று ஸ்மால் பி சொன்னோம். இதுல கேபிட்டல் பி ஆட்சியான இது ஒன்று சரிக்கணும். கேபிட்டல் பி சொல்றது காட்டப்பட்ட கேபிட்டல் பி சொன்னது ஆட்சியான எதிர்வு, ஆட்சியான எதிர்வு. ஸ்மால் பின்றது பின்னடைவான எதிர்வு, பின்னடைவான எதிர்வு. அப்ப பைசம் சட்டத்துல பூமி நிறத்துல ஆட்சியான எதிர்வு இருக்குது, பின்னடைவான எதிர்வு இருக்குது. சோ இந்த 2 எதிர்ப்புகளையும் வச்சுக்கொண்டு 3 வகையான பிறப்பிரிமைகள் எழுதலாம். அவ்வளவுதானே? ஒன்று கேபிட்டல் பி எழுதலாம், கேபிட்டல் பி ஸ்மால் பி எழுதலாம், ஸ்மால் பி எழுதலாம். சோ இதை பிறப்பிரிமை. இப்ப நாங்க 2 எதிர்ப்புகளையும் பயன்படுத்தி எழுதணும் பிறப்பிரிமை அமைப்பு. அப்ப பிறப்பிரிமை அமைப்பு என்பது தலைமுறை உரிமையின் வடிவமைப்பு அல்லது எதிர்வுகளின் கலவை அல்லது எதிர்வுகளின் தொகுப்பு. அப்ப எதிர்வுகளின் தொகுப்பு தான் பிறப்பிரிமை அமைப்பு. அப்ப இங்க எழுதிக்க பாருங்க, 2 எதிர்வுகள் பாருங்க எழுதிருக்கேன், ஆட்சியாக எழுதிருக்கேன். அப்ப 2 எதிர்ப்பு ஆட்சியா இருக்குது பிறப்பிரிமைப்புல. இது 2 ஒன்று ஆட்சி ஒன்று பின்னடைவு, 2 பின்னடைவு. சோ இது அவ்வளவு தெரியும். இது ஆட்சியானதான் ஓர்நுக ஆட்சி. அப்ப இதுக்கு ஓர்நுக ஆட்சியா இருக்கு, ஓர்நுக ஆட்சியா இருக்குது. இது ஆட்சிதான் பல்லினுகம். பல்லினுக ஆட்சி இருக்குது, பல்லினுக ஆட்சி. இது பின்னடைவு ஆட்சி, பின்னடைவு. சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். இங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இயல்பு ஒன்று சம்பந்தமா, உதாரணமாக பூமி நிறம் என்ற ஒரு இயல்பு எடுக்கிறேன், அது சம்பந்தமான ஒரு வகையான எதிர்ப்புகளை மட்டும் கொண்டுள்ள. இங்க பாருங்க, இங்க ஒரே வகையான எதிர்ப்புகள் மட்டும் கொண்டிருக்கு. இந்த காட்டுறது நான் பாக்ஸ் பண்றது, அவன் இங்க பாருங்க, இங்கே ஒரு வகையான எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கு. சோ நான் என்ன சொல்லுவோம், ஓர் என்ன ஒரு வகையானது. அப்ப பின்னடைவான நிலையத்தில் இது ஓர் நுகம் தான். இங்க காட்டப்பட்ட 2மே ஓர் இனம், ஓர் இனம், ஓர் இனம். அதுல பாருங்க, ஓரினம் ஓரின நுகம் 2 விஷயம் வருது. இல்ல குழப்பமா உங்களுக்கு? பல்லினுகம் தான் இருக்கு, இந்த பட்டமப்படி இது பல்லினுகம். அப்ப 5 விடையில பாருங்க, முதலாவது ஓரின நுகம் சரி, அதான் விட வரும். ஓரின நுகம் என்பது விடைக்கு வரப்போகுது. சோ முதலாவது சரி. சோ இங்க 2வது விட ஓரினம் விட, ஓரினம் தான் ஒரினம்,
ஓர் இனம், அதான் ஓர் இனம். அப்ப இந்த ஓரினம் என்று பயன்படுத்துறது எங்க பயன்படுத்தலாம்? ஒரு கரைசலுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? கரைசலுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு இன அங்கிகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு இனம் அங்கிகளுக்கு பயன்படுத்தலாம். ஓர் இனத்துக்குரியது விளங்குதா? அப்படி பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரே வகையான கூறொன்று, ஒரே வகையான கூட்டம் ஒன்று இருக்கும் போது அதுக்கு பயன்படுத்தலாம். சரிதானே? ஆனா இங்க நாங்க 2 எதிர்க்கள் பயன்படுத்துறோம். அது ஒரே வகையான எதிர்க்களா இருந்தா அங்க நுகம் என்ற வசனம் பயன்படுத்தணும். நுகம். இப்ப பிறப்பிரமைப்புகள் சொல்லும் போது நாங்க நுகம் பயன்படுத்தணும். அதான் ஓரின நுகம், பள்ளி நுகம். அடுத்த பள்ளி நுகத்துக்கு இன்னொரு பயன்படுத்த சொல்றது இதர நுகம்னு சொல்லலாம். இப்ப பள்ளி நுகத்துக்கு இதர நுகம் என்று சொல்லி பயன்படுத்தலாம். இதர நுகம், இது பாஸ்பர்ல வந்த சொற்கள் தான் இதர நுகம். சரி, ஆகவே இப்ப 2 வகையான எதிர்க்களை வச்சு கொண்டு நாங்கள் பிறப்பிரமைப்பு உருவாக்குறோம் என்றால் 2 ஓர்நுகம் இருக்கு, அது ஒன்று ஆட்சி, ஒன்று பின்னடைவு. அப்ப பள்ளிநுகம் இருக்குது, அதுவும் ஆட்சியாத்தான் பேரு கேட்டா பின்னடைவான இயல்பினை வெளிப்படுத்துகிற ஆட்சியான எதிர் மறைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. சோ அந்த அடிப்படையில இந்த விடைகளுக்கு ஓர்நுகம் உள்ளது வரும். ரைட், சொல்லுங்க. இந்த முதலாவது கேள்வி உங்களுக்கு வழங்கிட்டான்னு சொல்லுங்க. ஆம் சார். ஓ சார். ரைட், ஓகே. இரண்டாவது எதிர்க்கள் பற்றிய எதிர்க்கள் பற்றிய ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு. 2வது வினா எதிர்க்கள் பற்றி தான் நீங்க கேட்கப்பட்டிருக்கு. பார்ப்போம் எதிர்க்கள் சம்பந்தமான வினா. சோ 5 கூற்றை நான் ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துறேன். முதலாவது கூற்று பாருங்க, தலைமுறை உரிமையின் அடிப்படை அழகு எது? தலைமுறை உரிமை அடிப்படை அழகு பரம்பரை அழகு. அப்ப முதலாவது கூற்று பிழை என்றால் எதிர்கள்னா இப்ப நான் சொன்னேன், அதாவது பரம்பரை அழகின் மாற்று வடிவம், பரம்பரை ஒன்றின் மாற்று வடிவங்கள் தான் எதிர்கள்னு சொன்னோம். ஆனா இங்க தந்திருக்கிற தலைமுறை உரிமையின் அடிப்படை அழகுன்றது பரம்பரை அழகா இருக்கு. பரம்பரை அழகு, பரம்பரை அழகு, ஜீன், பரம்பரை அழகுன்னு சொல்றோம், ஜீன் சொல்றது, ஜீன். சோ ஜீன் ஜீனோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லலாம்? இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீன் சொல்லி கேள்விப்பட்டு, ஜீன் பரம்பரை, ஜீனோ, ஜீன் ஜீனோம் என்ன வித்தியாசம்? சேர்க்கை, ஒருமை பன்மை தான். டெக்ஸோன் டெக்ஸா மாதிரி, டெக்ஸோன் டெக்ஸா. பாகுபாட்டின் ஆட்சிநெறி ஒழுங்கமைப்பு மட்டங்கள் டெக்ஸா, அதுல ஒரு தானம் டெக்ஸோன், ஒரு மட்டம் டெக்ஸோன், ஒரு தானம். ஜீன் என்பது பரம்பரை ஒன்று, ஒருமை. ஜீனோம் என்றது மொத்த பரம்பரை இலக்குகள். இப்ப மனிதன் 46 நிறமூர்த்தம் இருக்கின்றால் ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்களோட நிறமூர்த்த டிஎன்ஏல காணப்படக்கூடிய மொத்த பரம்பரை இலக்குகள் தான் நாங்க ஜீனோம்னு சொல்றோம். விளையிட்ட விலங்குகள் எப்படி விளங்கிட்டு சார். ரைட். சரி, அப்ப 2வது கேள்வி பார்ப்போம். பள்ளின நுழைவில் உள்ள எதிர்க்கள் தோற்றத்தை நிர்ணயித்து பின்னடைவான பள்ளினுவம் உள்ள நிலைன்றது ஆட்சியான எதிர்வும் பின்னடைவானது இருக்கு. உதாரணமாக நாங்க தண்ணின் நீளத்தெடுத்தோம் என்றால், உதாரணமாக பைசன் சட்டை வெட்ட தண்ணி நீளம் ஒரு உதாரணம். தண்ணி நீளம் எடுத்தீங்கன்னு சொன்னால் பைசன் சட்டை வெற்ற தண்ணி நீளத்துல உங்களுக்கு தெரியும் உயரமான தண்டு இருக்குது. உயரமான தண்டு நாங்க பயன்படுத்த கேட்கறது இல்லையா? குரலான தண்டு இருக்குது, அதாவது குட்டையான் என்று சொல்ற குரலான, அதுக்கு ஸ்மால் டீன்னு சொல்றோம். இது 2வது. உனக்கு 2 தான். நாங்க பூவி நிறத்தை எடுத்து நீங்க தண்ணி நீளம், தண்ணி நீளம் உயரமானது கேட்டி, குரலானது ஸ்மால் டி. இப்ப என்ன கேள்விக்கிறாங்க என்றால் கூட்டு சொல்றாங்க, பள்ளின நுவநிலையில் உள்ள எதிர்களின் தோற்றமைப்பு இல்லை. இப்ப பள்ளிநோகம் என்ன? ஆட்சியான எதிரும் பின்னடைவான எதிரும் சேர்ந்ததான் பள்ளிநுகம். சோ இந்த நிலையில வெளிப்படுத்துறது என்ன? பள்ளிநூலை வெளிப்படுத்துறது உயரம் தான் வெளிப்படுத்த போகுது. இங்க உயரம் தான் வெளிப்படுத்த போகுது இல்லையா?
அப்போ இங்க உண்மையிலே இங்க ரெண்டு எதிர் இருக்கு. ஹெபட்டின்றது இங்க ஆட்சியான எதிர்வு, இது ஆட்சியான எதிர்வாரிச்சு, ஆட்சியான எதிர்வாரிச்சு. அதே போல ஸ்மால் டி வந்து பின்னடைவான எதிர்வாக இருக்குது, பின்னடைவான எதிர்வாக இருக்குது. அப்ப ரெண்டு எதிர்ப்புகள் இருந்துச்சு. இப்ப கேள்வி ரெண்டு எதிர்ப்புகள் விரிச்சும் போது அதான் பள்ளிநூல் நிலைக்கு சொல்றோம். சோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பின்னடைவான எதிர்ப்பு வெளிப்படுத்துறது குரலானது, ஆட்சியாளருக்கு எதிரை வெளிப்படுத்த உயரமானது. சோ இங்க என்ன நடக்குன்னா ஸ்மால் டீல வெளிப்படுத்திய இதனை குரலானது அதை ஆட்சியாளர் என்ன செய்யறார், மறைக்கிறார். சோ அதனால இங்க உயரமான இந்த இயல்பு வெளிப்படுத்தப்படுது. ஆகவே இரண்டாவது கூற்றுப்படி பள்ளிநுழையில் உள்ள எதிர்ப்புகளின் தோற்றமைப்பு நிர்ணயிப்பது பின்னடைவான எதிர்வா இல்ல ஆட்சியான எதிர்வு. சோ இரண்டாவது கீழ ஆட்சியான எதிர்வு வரணும், ஆட்சியான எதிர்வு வேற கொள்ளலாம். விளங்கி சார். மூன்றாவது கூற்று எதிர்வு என்பது பரம்பலகு மாற்று வடிவமாகும். அதான் சொல்லிடும், பரம்பலகு எதிர்வு என்பது பரம்பலகின் மாற்று வடிவமாக, அதான் வரைவிலக்கணம். சரியானது, அத வரைவிலக்கணம் தான் அது, வரைவிலக்கணம். நாலாவது கூற்று பல்லெதிரு தலைமுறையில் காணப்படும் எதிர்க்கிற எண்ணிக்கை 2. ரைட். பல்லெதிரு தலைமுறை என்னென்றால் தலைமுறை அடைகின்றது பேரண்ட்ஸ்ல இருந்து பிள்ளைகளுக்கு போற, பெற்றார்ல இருந்து சந்ததிக்கு போற இயல்புகள் தான் தலைமுறை அடைகிற இயல்புன்னு சொல்றேன். அப்போ இங்க சொல்ல வர பல்லெதிரு தன்மைக்கு உதாரணம் நீங்க படிச்சிருப்பீங்க, பல் எதிர் தலைமுறை. இது ஒரு மெண்டலியமற்ற அல்லது மெண்டலியம் அல்லாத ஒரு தலைமுறை தொடர்பான ஒரு இயல்புண்டு. அப்ப இதுக்கு உதாரணம் படிச்சிருப்பீங்க என்றால், உதாரணத்துக்கு மனிதன்ல ஏபிஓ குருதி கூட்டம், மனிதன்ல ஏபிஓ பிளட் குரூப் தான் காண்பிக்கிறது தான் பல்வேறு தலைமுறை உண்மை. இது எல்லாருக்கும் ஞாபகம். அதாவது மனிதன்ல உள்ள ஏபி குருதி கூட்டம் இணையாட்சி வந்துடும், ஏபி குருதி இணையாட்சி. இங்க ஏபிஓ குருதி கூட்டம் சொல்லணும். இப்ப மனிதனில் ஏபிஓ குருதி கூட்டம் ஒரு மெண்டலின் அல்லாத பாரம்பரிய இருப்போம். சோ இங்க வந்து தீர்மானிக்கிற எதிர்வுகள் 3 வரும். சொல்லுங்க மூன்றையும். ஏபிஎன் அதாவது ஏபிஓ பிளட் குரூப்பை தீர்மானிக்கிற எதிர்வுகள் 3 பேர் வருவார். ஒன்று ஐஏ, இரண்டாவது ஐபி, மூன்றாவது ஸ்மால் ஐ. ஞாபகம். ஆகவே நாலாவது கூற்று பிழை வந்து ஏன்னு கேட்டால் அதுல ஐஏயும் எதிரும் ஐபியும் ஸ்மால் ஐ, இந்த 3 எதிர்வுகள் தான் இந்த ஏபிஓ குருதி கூட்டத்தை தீர்மானிக்கிற எதிர்வுகளாக இருக்கும். சொல்ல விளையாடா? ஓ சார். அடுத்தது 5வது அமைப்பொத்த நிறமூட்ட எதிர்வுகள் வெவ்வேறு அமைவுடங்கள் உள்ளது. அமைப்பொத்த நிறமூட்டம் என்ன சரியா விளங்கி வைக்க. அமைப்பொத்த நிறமூட்டம் என்றால் என்ன வரைவிலக்கணம் வந்து எப்படி சொல்றீங்க? அமைப்பொத்த நிறமூட்டம் அப்படின்னா என்ன? அமைப்பொத்த நிறமூட்டம் படுப்போம். முதலாவது ஒரு இருமடியமான நலம் எடுக்கும், ஒரு இருமடியமான நலம் உண்டு, இருமடியமான நலம். அதுல பாருங்க 2 நிறமூட்டம் காட்டுறேன் உங்களுக்கு, 2 நிறமூட்டம் காட்டுறேன். ஒன்று தாயிலிருந்து கிடைச்சது, ஒன்று தாய், இன்னொன்று தந்தை. தாய் தந்தை. இருமடியமான பாத்தீங்கன்னு சொன்னால் தாய் தந்தை. உதாரணமா இப்ப என்ன எடுத்துக்கொண்டீங்க என்றால், எந்த தாயில இருந்து 23 நிறமூட்டம் முட்டையில இருந்தோம், தந்தையில 23 நிறமூட்டம் வித்துல இருந்து கிடைச்சிச்சு. அப்ப எங்க இடையிட்ட உடற்களத்துல 23 சோடி, அதாவது 46 நிறமூட்டம் இருக்குது. அதுல 23 தாய் 23 தந்தையில இருந்து வந்திருக்கு. அதுல ஒரு சோடி எடுத்திருக்கேன். அப்ப இருமடியமான நிலமண்டல தாய் தந்தையில இருந்து பெறப்பட்ட நிறமூட்டம். சோ இங்க நான் ஒரு குறித்த இயல்பு எடுத்தேன். உதாரணமாக ஒரு குறித்த இயல்பு எடுப்பேன், தோளில் நிறம் எடுத்தேன், அல்லது உயரம் சம்பந்தப்பட்ட எடுத்தா, இல்லது ஒரு தாவரம் படங்களில் ஒரு பைசம் சட்டையும் தாவரம் ஒன்று எடுத்தாலும் கூட, ஒரு அங்கில் எடுத்தா கூட, இருமடியமான அங்கி ஒன்று எடுத்தா கூட பாத்தீங்கன்னு சொன்னா
ஒரு குறித்த இயல்பு தொடர்பான பரம்பரை அலகு அந்த தானத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த குறித்த இயல்பு சார்ந்த பரம்பரை அலகு தந்தைக்கும் அதே இடத்துல இருக்கணும். அதான் அமைப்பொத்த. அப்ப இங்க என்ன ஜீனுக்குரிய இயல்பு இருக்கோ பரம்பரை இயல்பு இருக்கோ அதேதான் அங்கே இருக்கணும். அப்ப நீங்க நினைச்சிடப்படா உயரம் என்ற உதாரணமா பல்சன் சட்டை கெட்டல் டீனா கட்டங்க கெட்டல் டீ இருக்க அவசியம் ஒன்றும் இல்லை, மாற்றுபடியும் வரலாம். இப்ப இங்க கெட்டல் டீ இருந்தா இங்க ஸ்மோல் டீ இருக்கலாம் அல்லது கெட்டல் டீ இருக்கலாம். அதே மாதிரி இங்க கெட்டல் டீ இருக்கலாம் அல்லது ஸ்மோல் டீ இருக்கலாம். ஏதோ அந்த இயல்பு சம்பந்தப்பட்ட எதிர்க்கள் தான் இருக்கணும். கட்டாயம் இங்க இருக்கிற எதிரும் இங்க அதே எதிரும் நாடிக்கொண்டு இல்ல, அந்த எதிர மற்ற எதிரும் இருக்கலாம். சொல்ல விளங்க இல்ல. அப்ப உதாரணத்துக்கு சொன்னா இங்க டீ இருந்தால் அங்க டீ இருக்கலாம், இங்க டீ இருந்தா அங்க ஸ்மோல் டீ இருக்கலாம், இங்க ஸ்மோல் டீ இருந்தா அங்க கெட்டல் டீ இருக்கலாம், ரெண்டு பேருக்கு ஸ்மோல் டீ இருக்கலாம். இப்படியான அமைப்புலதான் நாங்க இருக்கணும் எதிர்க்கோள். சொல்ல விளங்க. ஓ சார். ரைட். ஆகவே இங்க சொல்ற அஞ்சாவது கூற்று தவறானது. ஏனென்றால் ஒரே அமைவிடத்தில் இருக்கணும். ஒரே அமைவிடம், ஒரே அமைவிடம் அல்லது ஒரே தானம் அல்லது ஒரே ஒழுக்கு. சோ இப்ப நீங்க வரைவிலக்கணத்துக்கு வரலாம். எப்படி வரைவிலக்கணம் சொல்லலாம் இல்லையா? எப்படி வரைவிலக்கணம் சொல்லலாம்? அதாவது இருமடியமான களம் ஒன்றின் கருவிகள் தாய் தந்தையிலிருந்து பெறப்பட்ட அல்லது இரண்டு பெற்றார்களிடமிருந்து பெறப்பட்ட, சரியா? அதே நேரத்துல ஒரே தானத்தில் ஒரு குறித்த இயல்பு தொடர்பான பரம்பரைகளை கொண்டிருக்கின்ற, குறித்த இயல்பு தொடர்பான பரம்பரைகளை ஒரே தானத்தில் கொண்டிருக்கின்ற நிறமூர்த்த சோடிகள் தான் நான் சொல்றேன். இதைத்தான் நான் சொல்றேன் அமைப்பொத்த நிறமூர்த்த சோடி. இதுதான் சொல்றேன் அமைப்பொத்த நிறமூர்த்த சோடி. என்ன விளங்கல? ஓகே சரி. இப்ப இந்த கேள்வி இரண்டாம் கேள்விக்குரிய விளக்கத்தை நான் தந்துட்டேன். சோ நான் மூன்றாம் கேள்விக்கு போவோம். இப்ப நிறைய கேள்வி பிறப்புரிமை கலைச்சொற்கொண்டு நிறைய கேள்வி போட இயலாது, முக்கியமான கேள்விகளை போட்டிருக்கேன். சரிதானே? நீ அது சம்பந்தமா நான் சொல்லியிருக்கேன். ஸ்டப்சர் கேள்விக்கு ரெடி ஆகுங்க பிள்ளைகளா. நான் சொன்ன முக்கியமான பிறப்புரிமை கலைச்சொற்களுக்கு வரைவிலக்கணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. முதலாவது கிளாஸ் துவங்கக்குள்ள சொல்லிட்டேன் என்னென்ன வரைவிலக்கணங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லி. ரைட், ஓகே. மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி, மெண்டல் விதிக்கு அமைய இது குறித்த இயல்பு பாருங்க தந்திருக்கிற கெபிலேஸ் மூலை கெபிலிஸ் மூலை அமைப்பத்தை இரு தனியில் கலப்பு செய்யும் போது எத்தனை வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்புள்ள தோன்றல்கள் பெறப்படும். ரைட். மெண்டலின் இரண்டாவது விதி முதலாவது விதி அப்படின்னா என்னன்னு முதலாவது பார்ப்போம். சோ உங்களிலேயே சரிக்கும் அப்பதான். சோ மெண்டல் முதல் உள்ள நான் அந்த பரசோலை விளக்கத்தை சொல்லுங்க, கேள்வி வரும்போது அதை சொல்லுவேன். இங்க வார விஷயத்தை சொல்றேன் வரை விளக்கம். சோ மெண்டல் முதலாவது விதி, மெண்டலின் முதலாவது விதி ரெண்டே இதை வச்சு மெண்டலின் முதலாவது விதி. அதே மாதிரி மெண்டல் இரண்டாம் விதி, மெண்டலின் இரண்டாம் விதி, இரண்டாம் விதி. மெண்டல் ரெண்டு விதிகள் இருக்குது, முதலாம் விதி இரண்டாம் விதி. சொல்லுங்க மெண்டல் முதலாம் விதி என்ன சொல்ற? மெண்டல் முதலாம் விதி என்ன சொல்ற சொல்லுங்க. மெண்டல் ஒரு காலமே அவர் அந்த விதியில எதிர்ன்ற ஒரு வசனமும் பரம்பரையில வசனம் பயன்படுத்தல. தெரியுமா உங்களுக்கு? எதிர்ன்ற ஒரு சொல்லையோ அல்லது பரம்பரையில ஒரு சொல்லையோ பயன்படுத்தல. ஏண்டா அவர் சொன்ன காரணின்ற ஒரு வசனத்தை அவர் சொன்னார். காரணி அதாவது ஒரு பெற்றார்ல இருந்து சந்ததிகளுக்கு காரணி ஒன்றினூடாகத்தான் இயல்புகள் தலைமுறை அடையுன்னு சொல்றதே தவிர, ஆனால் அங்க ஒரு பரம்பரை சம்பந்தமா கதைக்கவும் இல்லை, எதிர்வு சம்பந்தமா கதைக்கவும் இல்லை. அந்த காரணி எங்க இருக்குன்னு தெரியாது இருக்கு. அது ஒரு கற்பனை அலகுகள் ஆகும். அவர் சொன்ன காரணி என்பது எங்க அமைந்திருக்குன்னு தெரியாது, அது ஒரு கற்பனையாகவே அவர் சொன்னார் தவிர அவர் எங்க ஒரு எதிரும் பரவலை சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு வந்த விஞ்ஞானிகள் தான் அவர் சொன்ன காரணி
பரம்பரலகாக என்று சொல்றாங்க. அவர் சொன்ன பரம்பரலகு நிறமூர்த்த டிஎன்ஏல காணப்படும் புரோகிரந்த விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் சொன்னது சரியாக அமைஞ்சிருச்சு. விளங்கா பிள்ளைகளா? சோ அவர் அந்த சொல்லாட்டி இன்னைக்கு ஜெனடிக்ஸ் இந்த சப்ஜெக்டே வந்துருக்காரு. சோ அவர் அந்த ஒரு விஷயத்த சொன்னதனாலதான் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்க பரம்பரலகு என்று சொல்றோம், எதிர் என்று சொல்றோம். நிறைய விஷயங்கள் கதைக்கிறது அவரால். அதனாலதான் அவரை நாங்க பிறப்பிரிமியலின் தந்தை என்று சொல்றோம். ஜெனடிக்ஸ் ஃபாதரோட, அதாவது தந்தையாக காணப்படுறார். ஃபாதர்னா இன்னொன்று அவர் ஃபாதரத்தான் இருந்த இல்லையா? அடுத்த பாருங்க, இப்ப மெண்டல் முதலாவது என்ன சொல்றேன்னா, நான் ஒரு குறித்த இயல்பு எடுக்கிறேன். உதாரணம் ஒரு ஊதா பூ எடுக்கிறேன். ஊதா பூ எடுக்கிறேன். குறித்த இயல்பு ஊதா பூ ஒரு இயல்பு எடுக்கிறேன். இங்க எடுக்கிறேன் மஞ்சள் 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 நிற வட்டமான வித்து எடுக்கிறேன். மஞ்சள் நிற வட்டமான வித்து எடுக்கிறேன். வட்டமான வித்து. நாங்க ரெண்டு இடத்துல இங்க ரெண்டு ஏற்படுத்திருக்கேன். கவனிக்க முடியலாம். இங்க ரெண்டு இயல்பு மஞ்சள் நிற வட்டமான வித்து சொல்ல ரெண்டு ஏற்படுத்திருக்கேன். இங்க ஒரு இயல்படுத்திருக்கேன். முதலாம் விதி என்றது ஒரு இயல்பு சம்பந்தமாக கதைக்கிறேன். ரெண்டாம் என்றது ரெண்டு இயல்பு சம்பந்தமாக கதைக்கப்படுறேன். சோ இங்க பாருங்க. சோ ஊதா பூட நான் எடுக்கிறேன் என்னென்றால் பல்லினவு நிலையில எடுக்கிறேன். ஒரு பல்லினவு நிலையில எடுக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் வட்டமான வித்துன்றது ரெண்டு இயல்பு பல்லினவு நிலையில எடுக்கும். அதாவது கேபிள் y ஸ்மால் y, கேபிள் p, சாரி கேபிள் r ஸ்மால் r. உங்களுக்கு அந்த விதியை விளக்கப்படுறதுக்காக. சோ இங்க ஊதா பூன்ற இயல்பை தீர்மானிக்கிற அல்லது அந்த இயல்பை வெளிப்படுத்துற சம்பந்தப்பட்ட எதிர்க்கள் எத்தனை வச்சுக்கலாம்? ஊதாப்பூவை வெளிப்படுத்துற சம்பந்தப்பட்ட எதிர்க்கள் எத்தனை இருக்குது? ரெண்டு. அதே மாதிரி சொல்லுங்க, இங்க மஞ்சள் வட்டமான, அப்ப இங்க ரெண்டு இயல்பை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனை எதிர்க்கள் இருக்கு? 4. ரைட். அப்ப இங்க நாங்க ரெண்டுக்கு நாங்க சோடின்னு சொல்லுமா இல்லையா? ரெண்டுக்கு நாங்க சோடின்னு சொல்லலாம். இங்க 4க்கு நாங்க ரெண்டு சோடின்னு சொல்லுமா இல்லையா? சொல்லலாம். ஆகவே அவர் சொல்லலன்னா தலைமுறை அடைகின்ற, அதாவது பேரண்ட்ஸ்ல இருந்து பிள்ளைகளுக்கு போற சதைக்கு போற தலைமுறை அடைகின்ற ஒரு இயல்பு தொடர்பான இரண்டு எதிர்க்கள் அல்லது சோடி எதிர்க்கள் உள்ள போது அது புணரியாக்கத்தின் போது என்ன நடக்குதாங்கன்னு சொன்னா கவனிங்க. புணரியாக்கத்தின் போது அந்த சோடி எதிர்க்கல்ல அல்ல ரெண்டு எதிர்க்கல்ல புணரியாக்கத்தின் போது ஒவ்வொரு புணரிக்குள்ளையும் ஒவ்வொரு எதிரும் செல்லுதான். இதுதான் முதலாவது. விளங்கலையா? அதே மாதிரி இரண்டாம் இதுல என்ன சொல்றேன்டா, தலைமுறை அடைகின்ற இரண்டு இயல்புக்கு தீர்மானிக்கிறது 4 காரணிகள் இருக்கல் அல்ல ரெண்டு சொடி காரணிகள் தீர்மானிக்கும். அதுல புணரியாக்கத்தின் போது ஒவ்வொரு புணரிக்குள்ளும் பாருங்க, நான் எடுக்கிறேன் இங்க 4 வகையான புணரி வரும் பாருங்க. 1 2 3 4. ஒவ்வொரு புணரிக்குள்ளையும் ஒரு இயல்பு தொடர்பான எதிரும் மற்ற இயல்பு எதிரோட சேர்ந்து போகும். அதோட சேர்ந்து போகலாம். உதாரணமா கேபிள் y ஸ்மால் y சேர்ந்து போகலாம். அவர் சொல்ல வரேன்டா ஒரு இயல்பு தொடர்பான எதிரும் மற்ற இயல்போட சேர்ந்து போகணும். உதாரணமா மஞ்சள் நிறத்துக்குரிய எதிர்க்கள் மஞ்சளோட போயலாம். மஞ்சள் நிறத்துக்குரிய எதிர்க்கள் என்ன அந்த சொல்லப்படுகின்ற அந்த வித்திட வடிவத்துக்கு தான் சேர்ந்து போகணும். அப்படி சேர்ந்து போறாண்டா வைன்றவர் கணிக்குமா, வைன்றவர் என்ன செய்யலாம் என்றால் ஆரோட சேர்ந்து போகலாம். அவங்க வையார் வரலாம். அதே போல வைன்றவர் ஸ்மாலோட சேர்ந்து போகலாம். வை ஸ்மாலா வரலாம். அவை ஸ்மால் வைன்றவர் ஸ்மால் வைன்றவர் கெபிளாரோட சேர்ந்து போகலாம். ஸ்மால் வைன்றவர் ஸ்மாலோட சேர்ந்து போகலாம். விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கிட்டு சார். சோ இதான் மெண்டல் முதலாம் விதி இரண்டாம் விதி சம்பந்தப்பட்டு சொல்றேன். கிளியர் தானே? இப்ப நான் கேள்விக்கு வருவோம். இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா கேபிள் A ஸ்மால் கேபிள் B ஸ்மால். இப்ப இங்க இந்த ரெண்டு இயல்பு தீர்மானிக்கும் இல்லையா?
நீங்க சொல்லப்படுறது மூன்றாம் கேள்வி. அவங்க சொல்ற என்னன்னா கெபிலே ஸ்மால் கெபிள் பி ஸ்மால் பி. ரைட். இப்ப இதுல இரண்டு இயல்புக்கு பொறுப்பான இருக்கலாம். இது ஒரு இயல்பு கெபிலே ஸ்மால் ஒரு இயல்புக்குரியது கெபிள் பி ஸ்மால் பி. இது என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு தனியங்களுக்கு கலப்பு செய்யறாங்க. இத இன்னொரு ஆள் அதே ஒருத்தரோட கலப்பு செய்யறாங்க. கெபிலே ஸ்மால் ஏ கெபிள் பி ஸ்மால் பி. ரைட். இப்ப நானும் வந்து தள்ளி எடுத்து நான் அந்த பெண்ணாட்டின் அட்டவணையை கொண்டு வரேன். ரைட். நான் ஷோர்ட்டான மெத்தடோடையும் சொல்லித்தாரேன், விரிவான மெத்தடோடையும் சொல்லித்தாரேன். உங்களுக்கு பாருங்க, ரெண்டு மெத்தட் சொல்லித்தாரேன். இங்க சொல்ற என்னன்னா கெபிள் ஏ ஸ்மால் ஐ கெபிள் பி ஸ்மால் பி ரெண்டு தானியங்களை கலப்பு செய்யறாங்க. இப்ப கேள்வின்னா கலப்பு செய்யும் போது வரக்கூடிய என்ன சந்ததியில எத்தனை வகையான பிறப்பிறமைப்புடைய சந்ததிகள் வருதா, வேறுபட்ட பிறப்பு சந்ததிகள் வருது கேட்கிறாங்க. மொத்தம் கேட்கல, அந்த வார மொத்தத்துல எத்தனை வகைன்னு கேட்கிறாங்க. ரைட். அதாவது இப்ப என்ன செய்யலாம் என்றால் முதலாவது பாருங்க, இங்க வர 4 உங்களுக்கு தெரியும். தெரியும் மெண்டல் 2000 படி நம்மளுக்கு சொல்லி தெரியும் எப்படி ஒரு எதிரோடு இன்னொரு எதிரோட சேர்ந்துப்போம், இன்னொரு இயல்புக்குரியதோட சேர்ந்துப்போம். அப்படி நாங்க எத்தனை வகையா புரிய பாருங்க. ஏ பி ஒன்று வரும் சொல்றேன், அவன் ஏ ஸ்மால் பி ஒன்று வரும், ஸ்மால் ஏ கேபிள் பி ஒன்று வரும், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஒன்று வரும். அதுக்கு மத்த பக்கம் வரப்போகுது. இதெல்லாம் கரெக்டா மேடம்? இங்க வர 4 மணி இங்க வர 4 மணி உங்களுக்கு கரெக்டா? ஓ சார். முன்னாடி வரும்ன்றதே உங்களுக்கு சந்தேகம் பண்ணா அது நீங்க டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஐடியா கிடைத்தாரு. அதாவது ஒரு பிறப்பிரமைப்புல இருந்து எத்தனை புள்ளிகள் தோன்றும்ன்றதை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. இதுல வந்து நாங்க 2 எண்ணாம் அடுக்கு யூஸ் பண்ணலாம். கவனிக்குமா, 2 எண்ணாம் அடுக்குன்ற ஒரு சமன்பாடை நாங்க யூஸ் பண்ணலாம். 2 எண்ணாம் அடுக்கு என்னன்றது இங்க என்னன்றது குறிப்பிடணுமா, இங்க என்ன என்பது குறிப்பிடுறது இங்க தரப்பட்ட பிறப்பிற அமைப்பில் உள்ள பள்ளின நுகங்கள எண்ணிக்கையை குறிப்பிடும். விளக்கமா சொல்றது, அந்த பிறப்பிரமைப்பில் உள்ள பள்ளின நுகங்கள எண்ணிக்கையை குறிப்பிடும். இப்ப சொல்லுங்க, இந்த கலப்புல வந்து முதலாவது இந்த பிறப்பிரமைப்புல சந்திக்கிற பள்ளி நுகம் எத்தனை இருக்கு? பள்ளிநுகம் எத்தனை இருக்கு? 2 சார். 2. அப்ப 2 2ஆம் அடுக்கு எத்தனை? 4. அப்ப இங்க 4 முன்னாடி வந்துருச்சா இல்லையா? வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே 4 வருது இல்லையா? இங்கே அதே தானே, இங்கே 4 வருது. சோ மொத்தம் தோன்றல்களை கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வருது? 16. 4 முன்னாடி இங்கே 4 முன்னாடி பிறகு எவ்வளவு வருது? 16. இப்ப விட 16 அல்ல, 16 தோன்றல்கள் அல்லது 16 பிறப்பு அமைப்புகள், 16 தோன்றல்கள் 16 பிறப்பு அமைப்புகள் வந்துருச்சு. அது எத்தனை வகையான எத்தனை டைப் தான் கேட்கிறாங்க. டோட்டல் அல்ல, அது டோட்டல்ல வர எத்தனை வகையான இதுன்னு கேட்கிறாங்க. சோ நீங்க இதுக்கு நேரடியா செய்யற ஒரு மெத்தட் சொல்லித்தாரேன். அதுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கு. அந்த நிபந்தனை மறந்துடப்படாது. அதாவது இங்க வளர்க்கப்படுறதும் அங்கால வளர்க்கப்படுறதும் ஒரே பிறப்பிரமைப்பு இருந்தா, அதாவது சுருக்கமா சொன்னா தன்மகந்த சேர்க்கையா இருந்தா அல்லது தக்கர் கட்டலா இருந்தா, இங்கல பக்கமும் கலக்கப்புறம் இங்கல பக்கம் 2 பக்கமும் சமமாக இருந்தா மட்டும்தான் நான் சொல்றதை நீங்க பயன்படுத்தலாம், எப்பவும் பயன்படுத்தலாம். இப்ப இங்க நான் சொல்ற நிபந்தனைக்கு உட்படுது 2 பக்கமும் ஒரே மாதிரியான பிறப்பிரமைப்பு இருக்கிறதுனால நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த 16ல எத்தனை வகையான பிறப்பிரமைப்பு தோணும்னா கேள்வி. சோ நாங்க இங்க 3 எண்ணாம் அடுக்குன்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். சோ எண்ணம் அதே தான் குறிக்குது. எண்ணின்றது என்ன? பிறப்பிரமைப்புள்ள பணிமுகங்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 2. அப்ப 3 2ஆம் அடுக்கு எத்தனை? 9. 3 2ஆம் அடுக்கு எத்தனை? 9. சோ விடைக்கு நாங்க நேரடியா வரலாம். ரைட்டா வரலையா? விளையாடா சார் திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார். நான் சொல்றேன், நேரடியாக விடையை கண்டுபிடிச்சல அப்படின்னா இங்க பக்கம் கலக்குறது அதே தனிகளை இருக்குது. சோ இந்த கலப்புக்கு என்ன சொல்ற? தன்மார்ந்த சேர்க்கை தக்கர் கட்டல் தன்மார்ந்த சேர்க்கை அல்லது தக்கர் கட்டல் சொல்ற. சோ இந்த நிபந்தனை இருந்தா, தன்மார்ந்த சேர்க்கையில தக்கர் கட்டல் இருந்தா ஏதாவது ஒரு பக்கத்துக்கு இந்த பக்கத்துல
எத்தனை பள்ளிநுகம் பிரிச்சையில ஒரு பக்கத்தை மட்டும் எடுக்கணும். எத்தனை பள்ளிநுகம் இருந்துச்சு? 2. 2. அப்ப 3 எண்ணாம எடுக்குது. என்னன்னு குறிக்கிற பள்ளிநுகம் எண்ணிக்கை. அப்ப 3 2 எத்தனை? 9. 3 2 எடுக்கு. 9. 9. அப்படி கண்டுபிடிச்சலாம். விளங்க சொல்றது விளங்கிட்டா? ஓ சார். ரைட். அல்லது உங்களுக்கு அப்படி சொல்றது விளங்கலாட்டி சரியா நீங்க போட்டு பாக்குறேன்னா டைம் எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு போட்டு பன்னாட்டின் அட்டவணையை மூலமா போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ள இந்த அட்டவணைக்குள்ள நிரப்ப வேண்டி பாருங்க. இந்த அட்டவணைக்குள்ள நிரப்பினீங்கன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க செஞ்சிருப்பீங்க இந்த கேள்விகள் சம்பந்தமா. 2 ரைட். அப்ப இந்த அட்டவணையில பாருங்க. பாருங்க இந்த தந்த புனைக்கு எழுதுவோம். AB A small b small a capital B small a small b. அவங்களே அதே இல்லையா? இதை நீங்க ஃபுல்லா நிரப்பேலுமா இல்லையா? உங்களுக்கு ஃபுல்லா பெருகி நிரப்பலுமா இல்லையா? ஃபுல்லா சார் நிரப்பலாம் சார். நிரப்பலாம். நிரப்பிட்டு நீங்க என்ன செய்யணும்னா இதுக்குள்ள எத்தனை வகையான பிறப்பிறமைப்பு வகைகள் வரும் என்று சொல்லி பார்க்க. எத்தனை வகையான பிறப்பிறமைப்புகள் வரும் நீங்க செஞ்சிருப்பீங்க ஜெனடிக்ஸ்ல. எத்தனை வரும்? 9 வருமா இல்லையா? சார் 9 வரும். 9 எப்படி எழுதுற வேகமா எழுதுறது சொல்லித்தரேன். வேகமான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. வேகமா எழுதுறது இந்த 9 டெஸ்ட் போறேன். 1 2 3 4 5 6 7 8 9. சோ 9 வகையான பிறப்பிறமைப்பு வரும் எங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன் 3 எண்ணாம அடுக்கு போட்டு ஒரு பக்கத்துக்குரிய பல்லினங்கள் எண்ணி போட்டீங்கன்னு சொன்னா வந்துடும். அதே மாதிரி நான் ஒரு செஞ்சு காட்டுறேன்னா 10வது கேள்வி அதே மாதிரி கேள்வி நான் 2 3 தாரேன். அதே மாதிரி கொஞ்சம் உதாரணங்களையும் வந்து செஞ்சு காட்டுறேன். செய்ய பாருங்க. கெபிளே நீங்க 3 தடவை எழுதுங்க. கவனிங்கம்மா. கெபிளே 3 தடவை எழுதுங்க. கெபிளே ஸ்மோலே 3 தடவை எழுதுங்க. ஸ்மோலே 3 தடவை எழுதுங்க. இது யாருக்கு கஷ்டம் எழுதுறது? கெபிளே 3 தரம். கெபிளே ஸ்மோலே 3 தரம். ஸ்மோலே. இப்ப என்ன செய்யுங்கன்னா கெபிள் பி ஒரு தரவும் கெபிள் பி ஸ்மால் பி ஒரு தரவும் ஸ்மால் பி ஒரு தரம் இப்படி மாறி மாறி எழுதுங்க. கெபிள் பி ஸ்மால் பி small b capital B small b புரியுதா? இப்ப இதுல ஏசி உங்களுக்கு இப்படி வேகமா நீங்க இல்லாட்டி இந்த பெருக்கி போட்டுட்டு அதுக்கு ஒன்றொன்னா எழுத போற டைம் பேத்திரும். சோ அது விகிதத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? 1 2 1 2 கீழே வாங்க. 1 2 1 2 2 கூட்டுங்க 4 முடிச்சு விகிதம். புரியுதா? ஓ சார். அப்ப மொத்தம் 16 தோன்றல்ல எத்தனை வகையான பிறப்பிறமைப்பு வந்துச்சு? எத்தனை வகையான பிறப்பிறமைப்பு வந்துச்சு? 9. அந்த 9 தான் இந்த கேள்வி. இந்த கலப்புல வரக்கூடிய மொத்த தோன்றல்ல 16ல எத்தனை வகையான 9 தான் இதை விட எங்க வர 9 தான் எங்களுக்கு விட. சோ அதை நீங்க கண்டு அதுல இருந்து தனித்தனி எழுதி இருக்கிறாங்களும் டைப் திரும்பி. சோ அதுக்கு என்ன ஒரு வழி? இதுல எழுதாம செய்யற என்ன வழி சொன்னாங்க உங்கள்ட்ட? ஐடியா சொல்லுங்க. அந்த ஐடியா சார் அந்த 3 வர்க்கத்துல 3ங்கிறது சார் வந்து எது சார்? அந்த 3 வர்க்கம் 9 போட்டோம் தானே சார் நேரத்தோட? ஓ அதுல வந்துட்டு 3ங்கிறது சார் வந்து 3 வர்க்கம்னு சொல்லி போட்டு 9 கண்டுபிடிச்சேன் தான் சார் பிறப்புரிமை. அதுல வந்துட்டு அந்த 3ங்கிறது சார் எடுத்து 3 எங்க எடுத்துக்கிறீங்க? நான் ஷார்ட்கட்ல செய்யறதுக்கான ஒரு ஐடியா தான் தந்திருக்கேன் தவிர 3 எங்கிறது எடுத்துட்டு இல்ல. நீங்க நான் தான் இப்படி எழுதுறவங்களுக்கு கஷ்டப்படுத்தா ஷார்ட்கட்ல 3 எண் போட்டா விட வரும்னு சொல்றேன். நான் தான் சொல்றேன் உங்கள்ட்ட. சார் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் பொருந்துமா சார்?
இவங்கள 3-4 சேர்க்கைகள் வரப்போக்குள்ளே பொருந்துமா சார்? ஓ எல்லாத்துக்கும் பொருந்தும். வேண்டாம் ஒண்ணு உதாரணம் ஒன்று நீங்க வேண்டாம் நீங்க போட்டு பாருங்க. நான் உதாரணம் கொஞ்சம் தாரேன். இதுவரை எவ்வளவு ரைட் நான் போட்ட மெதட் பண்ணிட்டு உங்களுக்கு இது நான் உதாரணம் கொஞ்சம் தாரேன். ஆமாம் சார். ஓகே சார். சொல்லுங்க. Right. நான் சொல்ற மெதட் பண்ணி தெரிஞ்சா நான் உதாரணம் கொஞ்சம் தாரேன். நீ உங்களுக்கு சந்தேகம் பண்ணா நீங்க செஞ்சு பார்க்கலாம். நான் 3 எண்ணாம் அடுக்கு போட்டது அது சரி வருதா இல்லையான்னு பாருங்க. இதை அழிச்சிட்டு நான் உதாரணம் கொஞ்சம் தாரேன். அழிச்சிட்டு உதாரணம் கொஞ்சம் தாரேன். உதாரணம் பாருங்க. capital Y small y capital R small r capital T small t. சரி, இப்ப நான் கேட்கிறேன் இந்த கலப்புல வரக்கூடிய மொத்த தோன்றல்ல எத்தனை வகையான பிறப்பு அமைப்புகள் தோன்றுது? இது அதே கேள்விதான். கலப்பை மாத்திருக்கேன். சொல்லுங்க பாப்போம். 3 அடுக்கு 27 வரணும். ஓ அப்ப இங்க பாருங்க மொத்தம் பாருங்க 3 பழிநுகம் அதேதான் இங்கே இருக்குது. சோ நான் என்ன போறேன் 3 எண்ணாம் அடுக்கு போறேன். சரியா 3 எத்தனைக்கு பழிநுகம் 3. சோ எத்தனை வரப்போகுது 27. சோ மொத்த தோண்டல் எத்தனை வரும்? டோட்டல் தோண்டல் எத்தனை வருது? இந்த கலப்புல வர மொத்த தோண்டல் எத்தனை? பிறப்புறம் 27 வருது. மொத்தம் பிறப்புறம் 27. மொத்த தோண்டல் எத்தனை? அதுக்கு தான் நம்ம சொல்லி தந்த உங்களுக்கு என்ன இதுல எத்தனை பழிநுகம் இருக்கு? 3 பழிநுகம் இங்கே 3. சோ 3 2 3 என்ன 8 8 8 64. சோ மொத்த தோண்டல் 64 இருக்குது. அதுல எத்தனை வகையான பிறப்பிடம் இருக்குது? 27 வகையான பிறப்பிடம் இருக்கு. வேறுமன்னா நீங்க என்ன செய்ய என்றால் இந்த கலப்பை எழுதி அதுல மொத்தமா நீங்க அந்த பன்னட்டி அட்டவணை போட்டு கண்டு அதுல எடுத்து பாருங்க எத்தனை வகையான வரும். 27 வரும். என்ன போட்டு பாருங்க. மொத்தம் 64 27 வரும். சொல்ற விளையாட்ட வரலையா? விளங்கிட்டு சார். சரி, இப்ப இதைத்தான் இந்த உதாரணத்தை சொல்லுங்க. இன்னொரு உதாரணம் capital P small p capital R small t capital P small p capital R small t small. சோ சொல்லுங்க இதுல வர மொத்த தோண்டல் எவ்வளவு? அதுல எத்தனை வகையான பிறப்புற அமைப்புகள் வரும்? சொல்லுங்க. சொல்ல முடியல. சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லி தந்தேன்? மொத்த தோண்டல் எப்படி காண்ற? இங்க வாரம் இங்க பக்கம் வாரம் பழிநுகம் எத்தனை? 1 தான். அப்ப 2 1ஆம் அடுக்கு எத்தனை? 2. சோ இங்க 2 1ஆம் அடுக்கு 2. சோ 2 2 எத்தனை வரப்போகுது? மொத்தம் 4. சோ இந்த கலப்புல வர மொத்த தோண்டல் 4 தான். விளையாட்டு வரலையா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டு பள்ளிநுகத்தை போட்டா ஓகே. அப்ப 4 தோண்டல் 4 எத்தனை வகையான பிறப்பிடமை போறது? எத்தனை? 3 எண்ணாம் அடுக்குண்டா பிறப்பிடமைப்பு எத்தனை வகைன்னு கேட்டா 2 பக்கம் சமணத்தில் இருக்குது பிறப்பிடமைப்புகள். ஆகவே ஒரு பழிநுகம் தான் இருக்கு. அப்ப 3 1ஆம் அடுக்கு எத்தனை? 3. விளையாட்டா வரலையா? விளங்கிட்டு சார். விளையாட்டா? ஆமாம் சார். எப்படியான கேள்வி வந்தா குயிக்கா கண்டுபிடிச்ச மெத்தட் தான் அது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா இன்னொன்னு தோற்ற அமைப்பு வகை இன்றித்தனே உங்களுக்கு தோன்றல்ற வாய்ப்பு. உதாரணமா மெண்டல்ற விதி படிச்சுட்டீங்க. நான் கேட்கிறேன் மெண்டல்ற விதியில 1ஆம் விதி 2ஆம் விதி இருக்கனே அதை வச்சு ஒண்ணு சொல்றேன். கொஞ்சம் சில ஐடியா சொல்லி தரேன். இது அழிக்கிறேன். மெண்டல்ற 1ஆம் விதியில சொல்லுங்க அப்ப பிறப்பிடமைப்பு எப்பன் சதவீத வாருங்க. எப்ப நான் நேரடியா கேட்கிறேன் மெண்டல்ற 1ஆம் விதியில எப்பன் சதவீத பிறப்பிடமைப்புகள் என்ன சொல்லுங்க? 1ஆம் விதி எப்பன் பிறப்பிட 1ஆம் விதியா 1ஆம் விதியில எப்பன் பிறப்பிடமைப்புகள் என்ன வரும்? capital T
ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி. விகிதம் 1 2 1 படிச்சீங்களா? ஓ சார். சரி, அதே மாதிரி தோற்றமைப்பு என்ன வந்துச்சு? மூன்று உயரம் கொண்டு உயரம் குரலானது இரண்டு உயரம் 3க்கும் மூன்று ஒன்று. கொண்டு. நான் முடிவு சொல்றேன், இவளைத்தானே. ஓம் சார். இது பிரபிரமைப்பு, இது பிரபிரமைப்பு, இது பிரபிரமைப்பு விகிதம், இது தோற்றமைப்பு, இது தோற்றமைப்பு விகிதம். நீ வேண்டாம் மெண்டல்ற முதலாவிதி தெரியான்னு சொல்லல, யாருக்குமே சொல்லலாம் மெண்டல்ற முதலாவிதி. அதுல எஃப்என்சரில வர பிறப்பமைப்பு இந்த மூன்றும் விகிதம் வந்துருச்சு, தோற்றமைப்பும் அது விகிதம் வந்துருச்சு. அப்ப சொல்லுங்க, மெண்டல்ற முதலாவிதி படி எத்தனை உயரமான தாரம் வருது? 3. குரலானது 1. 1. பிறப்பிரமைப்பு எத்தனை வருது? இது 3 வகையான பிறப்பிரமைப்பு. பிறப்பிரமைப்பு 3 வகையான பிறப்பிரமைப்பு. இது 1 2 1. இங்க தோற்றமைப்பு எத்தனை வருது? தோற்றமைப்பு வகை 2. விளையாடலாம் எப்படி நான் சொல்றது? ஓம் சார். சரி, இப்ப எப்படி கலந்து வந்தது பாருங்க. கேபிள் டி ஸ்மால் டி, கேபிள் டி ஸ்மால் டி கலந்து தான் நம்ம இந்த முடிவு எடுத்துட்டீங்க. இந்த தந்த முடிவுகளுக்கு தானே இந்த கலப்புல பெறப்பட்டு பிறகாட்டி சரியாக்க. இங்க கேபிள் டி எடுக்க பிறகா, இங்க ஸ்மால் டி எடுங்க, இங்க கேபிள் டி எடுங்க, இங்க ஸ்மால் டி எடுங்க. சோ பாருங்க, கேபிள் டி கேபிள் டி கேபிள் டி ஸ்மால் டி கேபிள் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி. இதத்தான் விளையலாம் எழுதிருச்சு. விளங்கலையா சொல்றது? விளையாடி சார். ரைட். அதுலதான் நான் நீங்க சொன்ன மாதிரி தான் இங்க 1 இது 2 இது 1. சோ அதுலதான் நான் உயரம் 3 குரலானது 1 சொன்னோம். இது விளங்குதா சொல்றது? ஓ சார். சரி, இப்ப என்ற கேள்வி இரண்டாவது விதியில எடுங்க. இரண்டாவது விதி முதலாவது விதியில பாருங்க, உயரம் குரல்ன்றது 2 வகையான தோற்றமைப்பு வருது. பிறப்பிரமைப்பு 3. அது சரியானது செக் பண்ணி பார்ப்போமா? நான் சொன்ன ஐடியா வச்சு சொன்ன சமன்பாடு என்னங்க? 3 2 எடுத்து வச்சு சரியா செஞ்சு பாருங்க. 3 2 அடிச்சு இந்த 3 வார பிறப்பிரமைப்பு வந்து செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணும்? இது இயல்பு ஒரு பழிமுகம். சோ 3 அடுக்கு எத்தனை பழிமுகம்? 1. சோ 3 எத்தனை? 3. இந்த 3 வருது இல்லையா? ஓம் சார். வருது சார். வருது சார். அதே மாதிரி தோற்றமைப்பு எத்தனை இருக்கு? தோற்றமைப்பு எத்தனை இருக்கு? 2. தோற்றமைப்பு எத்தனை இருக்குமா? 2 சார். 2. சோ அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. எப்படி பிறப்பிரமைப்புக்கும் நான் சொல்றேன், எப்படி பிறப்பிரமைப்பு வகைக்கு 3 அடுக்கு பயன்படுத்துறோமோ அதே போல பிறப்பிரமைப்பு வகைக்கு தோற்றமைப்புக்கு 2 அடுக்கு பயன்படுத்தலாம். தோற்றமைப்பு வகைக்கு இப்ப நான் சொன்னமே உயரமானது குரலான 2 வகையான தோற்றமைப்பு வருதுன்னு சொன்னமே, அதுவும் சரியான செக் பண்ணி பார்க்கலாம். போட்டு பாருங்க என்ன வரும். 2 அடுக்கு சமன் 2. 2 எத்தனை? 2. 2 சரி வருது இல்லையா? ஓம் சார். ரைட். அதே மாதிரி மெண்டல் 2ஆம் விதியை செக் பண்ணி பாப்போமே, சரியா வருது. மெண்டல் 2ஆம் விதியை வச்சு செக் பண்ணி பாப்போம் வருதா இல்லையான்னு பாப்போம். மெண்டல் 2ஆம் விதியை செக் பண்ணும். சரி, மெண்டல் 2ஆம் விதியை சொல்லுங்க பாப்போம். F2 சந்ததியில எப்படி வந்தீங்க? F2 சந்ததியில நான் சொன்ன மக்கள் அந்த மொத்தமாக அந்த 1க்கு 2க்கு சொன்னமே பிறப்பிரமைப்பு தான் எழுதுறேன். என்ற பிரச்சனை இல்லை பாருங்க. கேபிள் வாய் கேபிள் வாய் கேபிள் ஆர் 3 தடவை சொன்னேன். இதை 3 தடவை சொன்னேன். ஸ்மால் வாய் 3 தடவை சொன்னேன். எழுதிட்டு கேபிள் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் திரும்ப மாறி மாறி எழுதுங்க. இத விகிதம் வந்துச்சு 1 2 1 2 4 2 1 2 1. ரைட். இதுல சொல்லுங்க அப்ப இதுல மொத்தம் 16 தோன்றல்ல 9 வகையான பிறப்பிரமைப்பு வந்துச்சு சொன்னோம்.
9 வகையான பிறப்பிரமைப்பு. இது எந்த கலப்புல செஞ்சிருப்பீங்க? கெபிள் ஸ்மால் y, கெபிளார் ஸ்மால் r, கெபிள் ஸ்மால் y, கெபிளார் ஸ்மால் r போட்டு செஞ்சிருப்பீங்க இல்லையா? இத செஞ்சுதான் நீங்க இந்த 9 வகையான பிறப்பிரமைப்பு எடுத்துறீங்க. அதுல விகிதம் எடுத்துப்பீங்க. கூட்டி பாருங்க 16 வரும். சரி, இப்ப நான் இத 9 நான் ஷார்ட்கட்ல எடுத்து எப்படி 3 2ஆம் அடுக்கு போட்டு ஒரு பக்கத்துல மட்டும் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல பாருங்க 2 பதிமுகம் 3 2ஆம் அடுக்கு 9. இந்த 9 தான் இங்க காட்டப்பட்டீங்க. சரியா வருதா இல்லையா? ஆம் சார். அதே மாதிரி எத்தனை வகையான நீ படிச்சிருப்பீங்க மெண்டல் 2ஆம் விதியில இது பிறப்பிரமைப்பு, இது விகிதம், இது விகிதம். தோற்றமைப்பு விகிதம் எப்படி இருந்துச்சு? தோற்றமைப்பு என்ன, விகிதம் என்ன? மெண்டல் 2ஆம் விதிப்படி தோற்றமைப்பு என்ன, விகிதம் என்ன? சொல்ல பாப்போம். 4 தோற்றமைப்பு வரும். என்ன சொல்ல பாப்போம்? மஞ்சள், வட்டம், மஞ்சள், திரங்கிய. மெண்டல் 2ஆம் விதியை பாருங்கன்னு சொல்றேன். திரங்கிய, பச்சை, வட்டம், வட்டம், பச்சை, பச்சை, திரங்கிய. படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன வீதம் சொல்லுங்க. இல்லாட்டி பாருங்க. இது என்ன? மஞ்சள் வட்டம், 9க்கு 3க்கு 3க்கு 1. மஞ்சள் வட்டம், மஞ்சள் வட்டம். எத்தனை? 9. இது 3, இது 3, 1. இது 1. படிச்சல நீங்க 2ஆம் விதி. வேணா? ஓ சார். அப்ப எத்தனை வகையான தோற்றமைப்பு வருது? எத்தனை வகையான தோற்றமைப்பு வருது? 4. 4. அது வருதான்னு செக் பண்ணி பாப்போமா? நான் சொல்றேன் 2 2ஆம் அடுக்கு பயன்படுத்துற தோற்றமைப்பு வகைக்கு எத்தனை பதிவு வந்துருச்சு? 2. அப்ப 2 2ஆம் அடுக்கு எத்தனை? 4. 4. சரியா இல்லையா? நான் செஞ்சு சாரி சார். இப்ப கிளியரா? ஆம் சார். அப்படி கிளியர்டா சொல்லுங்க அப்ப எனக்கு 10வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 8க்கும் 8க்கும் 10க்கும் 8 10க்கு என்ன ஆன்சர்? 8க்கும் 10க்கு என்ன ஆன்சர்? எட்டுக்கும் 10க்கு என்ன ஆன்சர் இல்லையா? செஞ்சு பாத்தீங்களா? நாலு சார். அவ்வளவுதா. இருக்கிற 3ஆவது இப்படி விளக்கம் என்ன? 3 8ஆம் அடுக்கு 2 பதிமுகம் 3 2ஆம் அடுக்கு 9. அப்ப 9 வகையான பிறப்பிரமைப்பு. 3வது ஆன்சர் 4. இதான் கதை. சோ நான் அடுத்த கேள்வி எதை செய்ய சொன்னேன்? 8க்கு சரியான பார்த்தேன். சொல்லுங்க புரியல பாப்போம். எனக்கு 8க்கு 4வது ஆன்சர் சார். 27. 4வது ஆன்சர். எத்தனை ஆன்சர்? 4வது ஆன்சர். 8க்கு எத்தனை ஆன்சர்? அதே மாதிரி நான் கேட்ட 10க்கு. ரைட். சோ நான் சொன்ன ஐடியா விளங்கி இருந்தாங்க செஞ்சிருப்பீங்க. சரி பாப்போமே. 8வது கேள்வி. capital A, small a, capital B, small b, capital D, small d கலப்பு செய்றாங்க. அதே தானே? capital A, small a, capital B, small b, capital D, small d. கலப்பு செய்யும் போது இதிலிருந்து வரக்கூடிய தோன்றல்ல எத்தனை வகையான வேறுபட்ட பிறப்பு மொத்த தோன்றல் எனக்கு கண்டுபிடிக்கலாம். மொத்த தோன்றல் எத்தனைமா? மொத்த தோன்றல் எத்தனைமா? அது காண்ட்ரோல் சொல்லி தரேன். மொத்த தோன்றல் எத்தனை காண்ட்ரோல் சொல்லி தந்தேன். 2 ஒரு பதிமுகம் 2 3 3 2 3 அப்ப 8 எத்தனை? 64. சோ அது 64 எத்தனை வகையான பிறப்பிரமைப்பு பார்த்து என்ன சொன்னாங்க? 3 8ஆம் அடுக்கு. சோ 3 எத்தனை பதிமுகம் இருக்கு? 3 அப்ப 8ஆம் அடுக்கு. சரியா வந்துச்சா? ஓ சார். சரியா உங்களுக்கு? ஓம் சார். அப்ப தோற்றமைப்பு வகை எத்தனைமா
சொல்லுங்க தோற்றமைப்பு எத்தனை சொல்லுங்க தோற்றமைப்பு எத்தனை வரும் தோற்றமைப்பு வகை எத்தனை 2 எண்ணாமலுக்கு சொல்லுங்க தோற்றமைப்பு எத்தனை வரப்போகுது 8 2 3 இல்லையா ஒரு பக்கம் 2 3 எத்தனை 8 இப்ப என்ன விளங்குறேன் ரைட்டா சார் விளங்கிட்டு லேசா வந்துட்டா சார் ஓம் சார் 10வது நீங்க பாருங்க 10வது capital A small a capital B capital C small இதை நாம கலப்பு செய்யணும் சோ உங்களுக்கு இப்ப சொல்லுங்க இந்த கலப்புல வர மொத்த தோடல் எத்தனை வரும் சொல்லுங்க மொத்த தோடல் வரும் மொத்த தோடல் 16 மொத்தம் 14 64 64 சார் 64 செய்றீங்க கொஞ்சம் யோசிங்களேன் எண்ணாமடுக்கு எண்ணத்தை போடுறோம் கொஞ்சம் மறந்து போயிருங்களே நீங்க இதுவும் நம்ம பள்ளிமுகம் சோ 2 எண்ணாமடுக்கு என்னது பள்ளிமுகம் எத்தனை 1 2 அப்ப 4 அங்காள தோற்றமும் 2 2 4 சோ 4 படிக்க எவ்வளவு வருது 16 விலங்கலையா சார் மொத்த தோன்றல் என்ன 16 தானே ஓ 16 சரி விளையாட்ட ஓ சார் இப்ப 16ல எத்தனை வகையான பிறப்பிரமைப்பு வகை சொல்லுங்க எத்தனை வகை பிறப்பிரமைப்பு வகை வருது 9 சார் 3 3ஆம் அடுக்கு சாரி 3 2ஆம் அடுக்கு ரெண்டு வகையானது அப்ப 9 தோற்றம் 9 4 அப்ப கேள்வி என்ன கேள்வி தோற்றமைப்புக்கும் பிறப்பிரமைப்பு வகைக்கும் விகிதம் அப்ப 4க்கு 9 சரி நீங்க இதை பயன்படுத்துற நிபந்தனையே மறந்துடப்படா சொல்லுங்க அப்ப நிபந்தனை என்ன இந்த 3 2ஆம் அடுக்கு 2 2ஆம் அடுக்கு யூஸ் பண்றேன் பிறப்பிரமைப்பு தோற்றமைப்புக்கு நிபந்தனை என்ன பள்ளின நுக நிலையில இருக்கணும் எண்ணாம் அடுக்கு பள்ளினுகம் போடணும் தட்கரு கட்டல இருக்கணும் தட்கல் கட்டல் அப்படி இப்படி மாத்திட்டாங்க சொன்னா அப்படி செய்யலாம் பிள்ளையாங்க சரியா 2 பக்கம் ஒரே தான் செய்யலாம் ரைட் சோ இது ஒரு ஐடியா பண்ண எவ்வளவு ஷார்ட் கட் பண்ணி இதுக்கு எப்படி செஞ்சு இது வந்து நினைக்கிறேன் ஒரு மாடல் கேள்வி ஒண்ணுல உள்ளது நீங்க எப்படி செஞ்சு இதுக்கு முந்தி வந்த கேள்வியில எப்படி செஞ்சீங்க நீங்க இது எப்படி அந்த கேள்வி வந்தது அட்டவணை போட்டு தான் செய்யணும் அட்டவணை போட்டு செய்யணும் எங்க அது முடியற அதுக்கு 1/2 மணி நேரம் பேத்திரும் போட்டு எடுக்க போல 1/2 மணி நேரம் பேத்திரும் அப்ப நான் 1.5 மணி நேரத்துக்கு மத்த ஜெனடிக்ஸ்ல 2 மார்க்ஸுக்கு வரதுல நீங்க 1/2 மணி நேரம் செலவழிச்சு மத்த கேள்வி செய்யற டைம் இல்லாம நீ ஷார்ட்கட் விளையாட்டனே ஓ சார் நான் கொஞ்சம் கேள்வி தந்து விடுறேன் சரியா நான் கொஞ்சம் கேள்வி தந்து விடுறேன் நீ எனக்கு அடுத்த கிளாஸ்ல செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு விடையை சொல்லுங்க சரியா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்ப லேசே இதுல வச்சு கொண்டு செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு டைம் பண்ணியாம பிள்ளைலாம் சரியா அப்படி செய்யோமா கேள்வி தந்து விடுறேன் இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கினாக்கள் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா விடையை செக் பண்ண சரிதானே விடை அந்த பிள்ளையான செஞ்சு காட்டி விடுறேன் சரியா பிள்ளைகளா ஓகே சார் அது நல்ல பெருமதியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு பிராக்டிஸாவும் இருக்கும் நீ இதே நான் இப்ப உண்மையில ஜெனடிக்ஸ் கிளாஸ் ஒரு 2 மாசமா படிப்பிக்கணும் 2 மாசத்துல நாங்க பேப்பர் கிளாஸ்ல வந்து அப்படி விளங்கப்படுத்த 2 மாசம் கிளாஸ் கஷ்டம் நானே இப்ப நான் மேக்சிமம் உங்களுக்கு அந்த வார செக்ஷன் பகுதி தானே கேள்வி வார செக்ஷன் பகுதி அதைத்தானே உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்ப நான் இப்ப மெண்டல் முதலாவது என்ன அதுல பரிசோதனை என்ன விகிதம் வந்து என்ன படிப்பிக்க போனேன்னா அது தியரியா பேத்துறது சோ நான் கேள்வியினூடாகத்தான் தியரியை சொல்லித்தரேன் அவ்வளவுதான் ஐடியா எவ்வளவு சொல்றது சிலாக அப்படி எதிர்பார்த்து தியரி அப்படியே ஃபுல்லா படிச்சு தரேன் தியரி இருக்கு இல்ல தியரியே சொல்லித்தான் இருக்கேன் ஷார்ட் கட்ட சொல்றேன் நீங்க கொஞ்சம் என்ன சொல்லணும் அதை பார்த்தா கிளியர் ஆயிடும் ஒன்றுமே படியாத ஒருத்தர் வந்துட்டு
ஆட்சியானது மின்னடைவானது ஓணுகம் பள்ளிநகம்னு சொன்னா ஒண்ணு செய்யலாம். அது கஷ்டம் அடிப்படையா பேசி தெரிஞ்சிருக்கணும். சரி, நான் கேள்வி கொஞ்சம் தாரேன், செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? முதலாவது பாருங்க, இதுல கலப்பு தாரம், கலப்பு. உங்களுக்கு ஒரு 10 கலப்பு தாரம், மிச்சம் கூட தேவையில்லை. நீங்க அது வித்தியாசமா தந்தா கலப்புகள் 10 தாரம், கணக்காவும் தேவையில்லை. வித்தியாசமான கலப்பு 10 தாரம் செஞ்சு கொண்டு வாங்க. இதுல ஒரு கலப்பு, இதுல ஒரு மொத்த தோன்றல், மொத்த தோன்றல், பிறப்பிரமைப்பு வகை, இங்க தோற்றமைப்பு வகை. எத்தனை தோற்றமைப்பு வகை? எத்தனை போட்டா சரி. ரைட். முதலாவது கலப்புதாரன் இரண்டாவது கலப்பு, மூன்றாவது கலப்பு, சரியா? நாலாவது கலப்பு, அஞ்சாவது கலப்பு, ரைட். ஆறாவது கலப்பு, சரி. ஏழாவது கலப்பு, ரைட். உலகான 7 போதானே? அத்தனை திரும்ப திரும்ப மாத்தி தர போறேன். சரியா பிள்ளைகளா? ஓ சார். 7 போதும். உலகத்தை நீங்க நான் சொன்ன ஐடியா அடிப்படையில மொத்த தோற்றலை காணுங்க, ஒரு பிறப்பிரமைப்பு வகை எத்தனை வரைன்னு காணுங்க, தோற்றமைப்பு வகை என்ன காணுங்கன்னா நீ அடுத்த கிளாஸ்ல வந்து இப்படியே சொன்னீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகளா? ஓ சார். ரைட். அப்ப உங்களுக்கு இதை Thank you, sir. இப்படியான கேள்வி வந்தா செய்யல ஏழு மாதிரி சரிதானே? Okay, sir. எழுதினானே நீங்க வீடியோ பார்க்கல, திரும்ப பார்க்கல உங்களுக்கு நான் வலிக்கிறேன். அல்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. சரியா? Okay, sir. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லித்தரேன் பிள்ளைகளா. நிறைய ஜெனடிக்ஸ்ன்றது பிள்ளைகளா லேசான ஜெனடிக்ஸ்ன்றது மிச்சம் பேர் கஷ்டம் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறது. உண்மையில சின்ன விஷயம், மனசால விட எடுக்கல. உண்மையிலே நீங்க நல்லா தரவானீங்க, தியரி கிளியர்ண்டா மனசால விட எடுக்கலாம்.
குயிக் எடுத்துட்டு போறான் விட. இப்ப நான் பாருங்க இதுக்கு நாங்க இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுக்கு மனசால விடுத்து சொல்லி காட்டையில அடிப்படை பேசிக் உங்களுக்கு அந்த நான் சொன்ன ஷார்ட்கட் தெரியாதாலும் அந்த விபரமா சொல்லி தந்துட்டீங்க நான் உங்களுக்கு. ரைட், இப்ப உங்களுக்கு முதலாம் வீதியிலிருந்து இரண்டாம் வீதியில விகிதத்தை காண்ற சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதையும் சொல்லித்தரேன். சில மறந்துடுற வீத ரெண்டாம் வீதியில உதாரணம் பாருங்க. முதலாம் வீதி தானே மெண்டல் முதலாம் வீதி முதலாம் வீதியில பிறப்பிரமைப்பு விகிதம் என்னன்னு பாருங்க. பிறப்பிரமைப்பு விகிதம் என்ன, தோற்றமைப்பு என்ன, தோற்றமைப்பு விகிதம் என்ன சொல்ல ஓகே. முதலாம் வீதியில ஒரு விஷயம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வீதம் என்ன? ஒன்று ஒன்று. உயரம் குரல் குரலான எத்தனை? மூணுக்கும் கோண்டு ஒன்று. இது எல்லாம் என்ன? சோ ரெண்டாவது மெண்டல் ரெண்டாவது பிறப்பிரமைப்பு என்ன? நான் இப்ப செஞ்சதான் மெண்டல் பிறப்பிரமைப்பு என்ன, வீதம் என்ன, அதை திரும்ப எழுதணும். நான் பிரச்சனை எழுதுறேன், பிரச்சனை கேஸ் முடியல எழுதுறேன். மெண்டல் ரெண்டாம் விதியா நான் இப்ப சொல்றது மெண்டல் ரெண்டாம் விதி, மெண்டலின் இரண்டாம் விதி. சோ நான் குயிக் எழுத மெதக்கென்ன சொல்லித்தேன். குயிக் எழுத மெதக்கென்ன சொல்லித்தேன் உங்களுக்கு. அந்த பிறப்பிரமைப்பு எழுத மெண்டல் ரெண்டாம் விதியில பிறப்பிரமைப்பு வேகம் எழுத மெதக் சொல்லித்தேன் இல்லையா? சொல்ல பாப்போம். கேபிள் வைய 3 தான் எழுதுற, கேபிள் ஸ்மால் வைய 3 தான் எழுதுற, ஸ்மால் வை 3 தான் எழுதுற. திரும்ப சொல்லுங்க. இப்படி மாறி மாறி எழுதிங்க என்றால் சரியா உங்களோட 9 வகையான பிறப்பிரமைப்பு விகிதம் அப்படி சொல்ல. விகிதம் 1 2 1 2 1 2 1 2 4 புரியுதா? ஓ சார். சரி, இப்ப தோற்றமைப்பு என்ன சொல்லுங்க. தோற்றமைப்பு என்ன? தோற்றமைப்பு விகிதம் என்ன? மஞ்சள் வட்டம், மஞ்சள் வட்டம், மஞ்சள் திரங்கிய 9, மஞ்சள் திரங்கிய 3, பச்சை பச்சை வட்டம் வட்டம் 3, பச்சை திரங்கிய 1. மொத்தம் 16 வருது. இது 16. சரி, இப்ப அவளுக்கு இந்த 2 விஷயத்துல சொல்லித்தரேன். உங்களுக்கு மெண்டல் முதலாம் விதியில சரியா பிறப்பிரமைப்பு 3 சரியா தோற்றமைப்பு 2 வருது. அதே போல பிறப்பிரமைப்பு 9 தோற்றமைப்பு 4 வருது. சொல்லுங்க, இது உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அது 2 எண்ணாம் மடக்கு 3 எண்ணாம் மடக்கு பக்கம் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியானே? சோ இதுக்கு நான் 3 எண்ணாம் மடக்கு சொல்லி தந்தேன், இதுக்கு 2 எண்ணாம் மடக்கு சொல்லி தந்தேன். அதே மாதிரி இதுக்கு 3 எண்ணாம் மடக்கு, இதுக்கு 2 எண்ணாம் மடக்கு இல்லையா? சரி, இப்ப என்ன கேள்வி என்னன்னா ஒரு புள்ளை ஒன்றுக்கு மெண்டல் முதலாம் விதி பிறப்பிரமைப்பு விகிதமும் தோற்றமைப்பு விகிதம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ரெண்டாவது மறந்து போய்க்கின்ற அப்படி எடுக்கலாம். அது தரப்படுது. இப்ப பாருங்க, மெண்டல் தோற்றமைப்பு விகிதம் பிறப்பிரமைப்பு விகிதத்தை வச்சுக்கொண்டு மெண்டல் ரெண்டாவது தோற்றமைப்பு பிறப்பிரமைப்பு விகிதத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க அதுவும் கவனிக்கமா சொல்றேன். மெண்டல் பிறப்பிரமைப்பு விகிதம் அது 1க்கு 2 தானே? 1க்கு 2 ஒன்று தானேமா? 1க்கு 2 கொண்டு தானே? சோ பாருங்க, 1க்கு 2க்கு 1 இருக்கின்றா பாருங்கம்மா. 1க்கு 2 1 இருக்கின்றா இதை வச்சுக்கொண்டு இந்த விகிதத்தை எடுக்கணும். அது எப்படின்னு பாருங்க. முதலாம் விதியில பிறப்பிரமைப்பு விகிதத்தை கொண்டு மெண்டல் ரெண்டாவது பிறப்பிரமைப்பு விகிதத்தை பெறலாம். அப்ப இது மறக்குண்டா இது இருந்தா போதும் உங்களுக்கு. இந்த 1க்கு 2 1 தெரிஞ்சிருந்தா இந்த விகிதத்தை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்டா பாருங்க. முதலாவது 1 2 1 என்ன பண்ணுங்க, 1ஆல பெருக்குங்க. 1க்கு 2 கொண்ட 1ஆல பெருக்குங்க. திரும்ப இந்த 2ஆல திரும்ப 1க்கு 2 கொண்ட பெருக்குங்க. திரும்ப 1ஆல 1க்கு 2 கொண்ட பெருக்குங்க. பெருக்காம அப்படியே வரும். 1 2 1 2 4
4 2 2 1 1 2 2 1 1 பதிலா இல்லையா? ஆம் சார் புரியுதா? ஆம் சார் ஓ அப்ப சார் உங்களுக்கு இந்த விகிதம் மறந்தாலும் இந்த விகிதம் மறந்தாலும் இந்த 1க்கு 2க்கு உள்ள விகிதத்தை வச்சு கொண்டு இரண்டாம் விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். விரைட்டா விளங்கல. விளங்கிட்டு விளங்கிட்டு சார். இப்ப தோற்றமைப்பு விகிதம் 9க்கு 3க்கு 3 கொண்டு எப்படி வரலாம்னு பார்ப்போமா? அதே மாதிரி தான் இந்த விகிதம் வருதுண்டா. சோ இதை வச்சு 3 கொண்டு வச்சுனா லட்சணம் எப்படி காணலாம்? 3 கொண்ட 3 3 பேருக்குனா சரி. 1 3 கொண்ட பெருக்கா 3 9க்கு 3 3 கொண்டு 3 1 வந்துட்டா இல்லையா? ஆம் சார். பாத்தீங்களா? முதலாம் விகித பிறப்பிரமைப்பு விகிதத்தை வச்சுக்கொண்டு முதலாம் விகித தோற்றமை விகிதம் வச்சுக்கொண்டு இரண்டாம் விகித பிறப்பிரமை விகிதத்தை தோற்றமைத்தை காணலுமா காணலதா? காணலாம் சார். இது தெரியுமா அல்லது இப்ப தெரியுமா? சார் தெரியும். மத்த பிள்ளைகள் இருக்கு, மத்தாக பேசாம இருக்க. இப்பதான் நிறைய சார் விஷயம் தெரியும். இப்பதான் சார் தெரியும். ரைட். நிறைய மெதட்ரிக்கு உங்களுக்கு கேள்வி செய்ய சொல்லி இன்னும் 6ஆம் கணியெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவை. 6ஆவது கணிக்கு ஒண்ணும் செய்ய தேவை. பாருங்க மனசால விட எடுக்கிறது காட்டித்தரேன். சும்மா போட்டுன்னு விடுக்கலாம். பாருங்க ஷார்ட் கட்னு காட்டித்தரேன். அதுக்கு முதலாவது இந்த பேசிக் தெரிஞ்சாதான் செய்யலாம். அதை அவங்களுக்கு காட்டி தந்துட்டு இருக்கேன் இப்ப நான். சரி சரி பாருங்க 2 கேள்விக்குரிய விஷயம் சொல்லி தந்துட்டேன். சரி இதை பார்ப்போம். இது 15வது கேள்வி. 15வது கேள்வி அந்த புணரிகள்ல எப்படி எழுதுறன்றத சொல்லித்தர. நிறைய பேருக்கு இந்த புணரிகள் எழுத கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ஷார்ட் மெத்தட் காட்டித்தரேன். ஷார்ட் மெத்தட் சொல்லித்தாரேன். சரி 15வது கேள்வி பாருங்க. 15வது கேள்வி சொல்றாங்க என்றால் capital A small a capital B small b capital C capital C. சோ இதுல இருந்து தோன்றக்கூடிய புணரிகள் ரைட். சோ பாருங்க நீங்க வளமையை சேர்க்கிறது எப்படி? இங்க 3 இயல்புண்டா இங்க சொல்லப்படி 3 இயல்பு. ஏன் capital A small ஒரு இயல்பு, சார் capital B small ஸ்மால் ஒரு பி இயல்பு, ஸ்மால் பி சார் capital C ஒரு இயல்பு. 3 இயல்பு இருக்கு. சோ ஒரு புணரிக்குள்ள எத்தனை எதிர் போகும்? நீங்க சொல்லுங்க. ஒரு புணரிக்கு எத்தனை எதிர் போகும்? 2 2 2 இயல்புக்கு தான் 2 போகும். ஒரு இயல்பு கொண்டு போகும். 3 இயல்புக்கு 3 போகும். 3 போகும். அப்படி போகும்னா A B C ஒரு புணரி, A B C ஒரு புணரி வரும். திரும்ப இந்த A என்றது ஸ்மால் b ஓட சேர்ந்து C ஒன்று போகலாம் இல்லையா? அப்ப A B சரியா? இப்ப எவ்வளவு சொல்றது? ஸ்மால் b ஸ்மால் b கேபிள் C 2. அதே மாதிரி இந்த ஸ்மால் பாருங்க A கேபிள் B சேர்ந்து போகலாம். அதே மாதிரி பாருங்க ஸ்மால் a ஸ்மால் b சேர்ந்து போகலாம். இது ரைட் ஆன்சர். ரைட்டா வரலையா? விளங்கிட்டு சார். இது சொல்றது விலங்காக்களுக்கு சொல்லித்தாரேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு பிறப்பிரமைப்புல எத்தனை புள்ளிகள் தோன்றும்ன்றதுக்கு என்ன சொல்லி தந்தேன்? ஒரு பிறப்பிரமைப்புல எத்தனை புள்ளிகள் தோன்றும் கண்டுபிடிச்சதுக்கு என்ன சொல்லி தந்தேன்? சமன்பாடு ஒரு பிறப்பிரமைப்புல இருந்து 2 எண்ணாம் மடங்கு ரைட். சோ இது 2 எண்ணாம் மடங்கு போட எத்தனை பகிர்ந்தோம்? எத்தனை பகிர்ந்தோம்? 2. அப்ப 2 எண்ணாம் மடங்கு 4 வரும். 4. சோ உங்களுக்கு எழுத கஷ்டமா? உங்களுக்கு எழுத கஷ்டமா? நான் சொல்லி தர பாருங்க. முதல்ல என்ன செய்யுங்கடா, கேபிள் A ஸ்மால் a தனித்தனியா எழுதுங்க. அதுக்கப்புறம் கேபிள் B ஸ்மால் b தனித்தனியா எழுதுங்க. அதை கேபிள் C கேபிள் C கேபிள் C கேபிள் C அதே தான் வருது. கேபிள் C அதே தான் வருது. கேபிள் C ரைட். இப்ப போட்டு பாருங்க. பாருங்க A B C இது A B C. சோ ரெண்டும் ஒரே தானே?
அப்ப ஒரு தண்டப்ப ஏபிசி. ரெண்டாவது பாருங்க ஏ ஸ்மால் பி கேபிட்டல் சி. ஏ ஸ்மால் பி கேபிட்டல் சி. இது ரெண்டு ஒன்று தானே, ஒரு தண்டப்பம். அப்ப இது ரொம்ப நிறைய இருக்கு. அவன் இங்கே அப்படித்தான் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி. ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி. அப்ப ரெண்டையும் சேர்த்து ஒன்று எடுக்கும் இல்லையா? small a capital B capital C. அதுக்கடுத்து இங்கே small a small b capital C, small a small b capital C ரெண்டு ஒன்று தான். அப்ப a small b capital C. இவளையிட்ட விளக்கலையா? விளங்கிட்டு சார். எதுல இதுவும் லேசி தான், அது நீங்க தெரிஞ்சிருந்தா இது இன்னொரு லேசி இல்லையா? அப்படியா? ஓம் சார். ஓம் சார். நான் உதாரணம் தரேன், இதுக்கு நீங்க செஞ்சுட்டு வாங்க. இப்ப எத்தனை கூட இப்ப செஞ்சு காட்டுறேன். சோ நான் அழிச்சிட்டு சோ அவ கேட்ட கேள்வி இப்படி விட வந்துட்டு எத்தனை கேள்வி கேட்டேன் முதல்ல விட எடுத்துமே என்ன சார் முதல்ல வருமா? ஏ வருமா? ஏ பி ஸ்மால் சி வருமா? வராதுல ஓம் சார். வராது. வராது. ஓ சார். ரெண்டாவது வருமா? வராது. ரெண்டாவது வராதுனே. ஓ சார். மூணாவது மூணு வரும் சார். வரும் சார். நாலாவது நாலும் வரும் சார். நாலும் வரும். A capital B capital C right வருது இல்லையா? அஞ்சாவது அஞ்சாவது வராது சார். அஞ்சாவது வராது இல்லையா? ரைட். இப்போ தானே உங்களுக்கு ஒரு பிறப்பிரமைப்புல இருந்து தோன்ற புணரிகள் எப்படி இருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சரி, இப்ப நான் ரெண்டு உதாரணத்தை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இதை அழிச்சிட்டு நான் ரெண்டு மூணு உதாரணம் செஞ்சு காட்டுறேன். சார் 15க்கு என்ன சார் விட? எதுக்கு? சிடி. 15க்கு சிடி நாலா விட. ஓகே சார். ரைட், சிடி நாலா விட. 15க்கு 15க்கு சியும் டியுமா? சிடி நாலா விட. சரி, இப்ப நான் உதாரணம் கொண்டு வரேன். உதாரணம் ஒன்று. இதுல இருந்து எத்தனை மணி தோணுமா? இதுல இருந்து எத்தனை மணிகள் உருவாகும்? இந்த பிறப்பில் எத்தனை மணி உருவாகும்? எத்தனை? பணம் சொல்லித்தானம்மா, சொல்லி தந்து கொடுத்து. எத்தனை? 64 சார். 64. 64 மணி தோன்றுதா? 9 சார். 2 எண்ணாம் அடுக்கு 8 சார். 2 3 பள்ளிமுகம் 2 3ஆம் அடுக்கு 64. 8 சார். 8 என்னமா செய்துங்க? சரி, இப்ப இதுல இருந்து வர 8 புணரி சொல்லுங்கம்மா. 8 புணரி இப்ப நீங்க இது இதோட சேர்ந்து வரும், இது இதோட சேர்ந்து வரும், இப்படி மாறி மாறி சொல்றதை விட நான் ஷார்ட்கட் என்ன சொல்லி தந்தேன் உங்களுக்கு? ஷார்ட்கட்ல சொல்லி தர பாருங்க. ஏயும் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வேற வேற எழுதுங்க. எழுதிட்டு பி ஸ்மால் பி டி ஸ்மால் டி capital C small c capital C small c capital C small c capital C small c. இப்ப சொல்லுங்க, அப்ப என்ன வர போகுது? ABC திரும்ப AB small c திரும்ப A small b capital C திரும்ப A small b small c. விளையாடலையா? விளங்கிட்டு சார். அதே மாதிரி இங்க வரணும். small a capital B capital C small a capital B small c small a small b capital C small a small b small c. அவன் சொன்ன 8 புடவைகள் வருதா இல்லையா? ஓ சார். வரும் சார். விளையாடலையா?
விளங்கிட்டு ஓம் சார். சார் விளங்கிடுச்சு சார். ரைட். அப்ப எத்தனை புணரிகள் தோன்றுது, அந்த புணரிகள் என்னன்றதையும் கண்டனமா இல்லையா? இப்ப நான் தார உதாரணம், இதே அடுத்த கிளாஸ்ல நான் 2 கேள்வி தந்திருக்கேன் உங்களுக்கு. ஒன்று தோன்ற எண்ணிக்கை, பிறப்பிரமைப்பு வகைற எண்ணிக்கை, தோற்றமைப்பு எண்ணிக்கையை செஞ்சுட்டு வாங்க 7 கேள்வி தந்தேன். அதே மாதிரி சில உதாரணங்கள் தானே இதை செஞ்சுட்டு வாங்க. சரியா? ஒன்று தீவிரமான புணரிய சரியா எண்ணிக்கையையும் வகையையும் பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது இதே எழுதிட்டு வாங்க. எத்தனை புணரி வரும் மொத்தம், அது என்ன, அந்த புணரி என்னன்னு எழுதிட்டு வாங்க. இதே எழுதிட்டு வாங்க. நாலாவது இதே எழுதிட்டு வாங்க. அஞ்சாவது capital I, small I, capital P, small p, capital T, small c, small c. சரி, இதே எழுதிட்டு வாங்க. 5 தந்திரிக்கன். இதுல வரக்கூடிய புணரிகள் என்ன? சரிதானே? 5 கொஞ்சம் பெருசா தாருங்க, கொஞ்சம் கூட. capital A, small a, capital B, small c, capital C, small c, capital D, small d, capital E, small e. இதே எழுதலாம். சரி. சோ 5 கேள்வி தந்திருக்கேன். சோ 5 செய்யலாம். சும்மா சொல்லுங்க எத்தனை வரும், இதுல எத்தனை புணரி வரும், சும்மா சொல்லுங்க பாப்போம். எத்தனை புணரி வரும் தந்துடுறேன், அந்த புணரி எழுதிட்டு வாங்க. என்ன வரும், எத்தனை வரும்? 4 எத்தனை? 4 1 2. சோ 2 2ஆம் அடுக்கு 4. வெரி குட். ரெண்டாவது 8 சோ 1 2 3. அப்ப 2 3ஆம் அடுக்கு 8. ரைட். மூணாவது 8 8. அது 2 3ஆம் அடுக்கு. பாருங்க 11 1 2 3 8. அடுத்தது 4 4. 2 2ஆம் அடுக்கு 4. அடுத்தது 32 2 5ஆம் அடுக்கு எத்தனை? 32 32. வெரி குட். அப்ப உங்களுக்கு ரைட். ஓம் சார் இப்ப புணரி எழுதப்படுதா? எழுதலாம் சார். எழுதலாம். சொல்லுங்க அப்ப முந்தைய கிளாஸ் எப்படி சொல்லலாம்? ஜெனடிக்ஸ் உங்களுக்கு லேசான மெத்தடால கஷ்டமா சொல்லி தரேன். சில கஷ்டம் ஏரியா, லேசானதை கஷ்டமாக்கி விட்டேன் ஏரியா. சத்தம் இல்லாம இருக்கீங்க. இப்பதான் சார் எல்லாம் விளங்குது. அதான் நீங்க இந்த தியரி அப்படியோ படிச்சிருக்கீங்க. ஆனா உண்மையிலே நிறைய ஷார்ட்கட் இருக்கு பிள்ளைகளா. உண்மையிலே தியரிண்டா சொல்லலாம், நிறைய விஷயம் கதைக்கலாம். மேக்சிமம் உங்களுக்கு ஏழு எக்ஸாமுக்கும் தேவையா திரவலா ரிசோர்ஸ்ல வந்துட்டு பந்தி வந்தியா இருக்கு என்ன சார்? திரவலா ரிசோர்ஸ் புக்ல வந்துட்டு பந்தி வந்தியா இருக்கு என்ன சார்? அது நிறைய கதை இருக்கு. ஜெனடிக்ஸ்ன்றது கொஞ்சம் தான். நான் சொன்னேனே, இப்ப தலைப்பு போட்டேனே, இப்ப நான் சொன்ன தலைப்புக்குள்ளதான் கேள்வி வருது. சோ அதுக்குரிய கேள்விகளை செஞ்சு தயாராகனா சரி. இப்ப நான் தந்த எல்லாம் தேவையானதுதான். இப்ப நீ யோசிச்ச தேவை. சார் நாளைக்கு மிச்ச பகுதியை செஞ்சுட்டு அடுத்த பேப்பரை நான் நாளைக்கு அனுப்புறேன். அடுத்த பேப்பர் வந்து பெருக்கல் விதி, அது நேசி. இப்ப நான் சொல்றேன், இப்ப செஞ்சுட்டு போற அநேகமான கேள்விக்குள்ள ஒரு பிள்ளையோட சொல்லிட்டு குயிக் சொல்லிக்கலாம். அது மனசால சொல்லணுமா இல்லையா? எத்தனை புணரி வரும், அந்த என்ன புணரின்னு கூட இதால கஷ்டப்படுற பிள்ளையோட எழுதலாம். இதை சொல்ல விளங்குதா? ரைட். நீங்க பழகிறீங்க 2 3 தடவை நீங்க பேப்பர் நிறைய ஜெனடிக்ஸ் கேள்வி செய்யக்குள்ள. இப்ப நான் தந்த கேள்விக்கு தானே எல்லா பாஸ் பேப்பர் கேள்விகள் மாடல் கேள்வி 2ஐயும் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி அமைப்புலதான் உங்களுக்கு கேள்விக்கு வரப்போகுது. சோ அதை ரெடி ஆகுனா போதும், நீங்க மிச்சம் கூட படிக்க தேவையில்லை. சொன்ன நான் ஒவ்வொன்றுக்கு உதாரணங்கள் தாரம் தானே, அந்த உதாரணங்கள் தந்த தார காரணம் என்ன, அதே மாதிரி டைப் தான் வரப்போகுது. வேற புதுசா வர பொருள் சரி. 2 MCக்கு தான் ஃபைனல்ல வரப்போகுது. அந்த 2க்கு தான் நாங்க படிக்க போறோம் நிறைய கதை. சோ அதுலயே நான் எவ்வளவு மேக்சிமம் குறைக்கலுமோ குறைச்சி தரேன். நான் இப்ப உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டித்தான் பிள்ளைகளை ஓனறிஞ்சேன். உண்மையில எனக்கு விடைய மட்டும் எழுதிட்டு பேத்திருக்கலாம். ஷார்ட் மெத்தட் காட்டி தராம இப்படித்தான் வரப்பட்டு விடைய எடுத்துட்டு கஷ்டமான மெதட்டை செஞ்சு கொண்டு பேத்திக்கலாம். ஆனா லேசான மெதட்டை காட்டி தந்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் என்ன சொல்லலாம், மற்ற பிள்ளைகள் லேசான மெதட்டை சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ரைட். ஓகே. சரி. வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன இதுல பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க.
சொல்லுங்க பிள்ளைகளா ஒண்ணுமில்லே இல்ல சார். ரைட் ஓகே அப்ப முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ்ல வந்து கேள்வி சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் குட் நைட்.